வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொள்வது ஸ்டுடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது அதாயிதா தொகுப்பு. மணிமோகன் அவர்களுடைய தொகுப்புடன் இணைந்து கொள்கிறோம். எல்லோரையும் உற்சாகமாய் அழைத்து நிற்கிறோம். ஓடி வாருங்கள் அதாயிதா பக்கத்திற்கு. இன்று 7ஆம் தேதி 11/2024 ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு 2055, ஐப்பசி 21ஆம் நாள், துறைசார் வளர்ச்சியாண்டு 2024 எமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னதமான மாதமான நவம்பர் மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கிறோம். எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய இதாவிற்கான திருக்குறள். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலும் கெடும் என்ற திருக்குறள் இருக்கணும். இன்றைய பழமொழி, மதியாதார் வாசலை மிதியாதிருப்பதே உத்தமம் என்ற பழமொழியிடம் உங்களுடன் இணைய வருகிறது அதாயிதா. இதோ தலைப்பு என்னவென்று வாழ்வுகளும் எடுத்துக் கொள்வோம். தலைப்பு சிறிய ஒரு விஷயம்தான். அதாவது நாங்கள் இந்த பேரம் பேசுவோம் தானே, அடிபட்டு சண்டை பிடிப்போம். என்ன அது உண்மையில் புலம்பெயர் நாடுகளில் குறைவு தான். கடைகளில் ஒரு ப்ரைஸை போட்டால் அதை எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு வர வேண்டியது தான். விரும்பினா வாங்க, இல்லாட்டா போங்க. ஆனால் சில இப்போ நம்மவர்கள் அந்த சாரி கிடையாதுகள்லாம் போனால் கொஞ்சம் பேரம் பேசுகிறோம் நாங்கள். இப்போ ஊருக்கு போனால் அது மரக்கறியிலேருந்து எல்லாத்துலேயும் மார்க்கெட்லேருந்து அங்கே வீடு போகும் வரைக்கும் பெரும் பேசுகிறோம் எல்லா விஷயத்துலேயும். அப்போ இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அது சரியாக இருக்குமா? சில நேரம் உண்மையில் யோசிச்சா அது ஒரு கவலை கிடமாகவும் இருக்கும். இப்போ பேமெண்ட் அது பிறகு பேசுவோம். அப்போ தலைப்பு இந்த பேரம் பேசி சண்டை பிடிச்சி. பேரம்ன்றது தமிழில் இது பேரமாக இருக்காது, தமிழ் பேரமாக இருக்காதுன்னு, பேரம் தமிழாக இருக்காது. அதாவது தெரியல, தேடி பிடிங்க பேரத்துக்கு. அதாவது 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 தான் எனக்கு வரல பேரந்தான் வருது. அது சண்டை பிடிச்சி இல்லை 5 பவுண்டா, இல்லை இதுக்கு 2 பவுண்டுக்கு தான் சண்டை பிடிக்கிறது, அல்லது 100 இல்லை 50க்கு தாண்ட அரைவாசியில் சண்டை பிடிக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களிடம் இருக்கா இல்லையா? நீங்கள் வின் பண்ணிக்கிறீங்களா? இப்போ கூடுதலாக பார்த்தா நாங்கள் என்ன சொல்கிறது, புலம்பெயர் நாட்டில் எடுக்கலாம். சில இடங்கள் இருக்குதானே. இப்போ இந்த கோயில் திருவிழாக்கள் அது இது போக்குலெல்லாம் அந்த கடைகளுக்குள்ளெல்லாம் இருக்கும். என்ன கேட்குற பழக்கம் இருக்குது. மற்றது இந்த ஹொலிடே போக்குலெல்லாம் சின்ன மார்க்கெட்டுகளுக்குள்ளே ஏன் இப்போ ஃப்ரான்ஸோ அங்கே இங்கே போனாலும் இப்போ யூரோப் நாடுகளிலும் சின்ன சின்ன மார்க்கெட்டுகளையும் நாங்கள் சும்மா ஒரு சாட்டுக்கு தானே கேட்போம். அவர் ஒரு 10 யூரோ சொல்கிறாங்கன்னா 8 ரூபா தாரீங்களா அப்படின்ட்டு. அப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லுவார்கள். சிலர் வீட்டில் பேச்சு வாங்குவார்கள், வாயை மூடிட்டு வாங்க, உங்களால் எங்களுக்கு மானம் போகுதாண்டு. அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் இது உங்கள் பக்கம் இருக்கா இல்லையா? ஓம் இல்லை, பிறகு நாங்கள் அதை விரிவாக பேசலாம். இருக்கு என்றவர்கள் வாணிமோகன் அவர்களுடைய பக்கம் இணைந்தவர்கள், இல்லை என்ற பக்கம் என்னுடைய பக்கம் என்னுடைய பக்கம் பேசிக்கொள்வோம். ஒரு சரி, நீங்க இல்ல. ஓகே, நான் என்னுடைய பக்கம் இருக்கிறது, நானும் இருக்கிறது, உங்கள்கிட்ட இருக்கு. ஓகே, தவமர இருக்கா பேரம் பேசி. ஓகே, நேவிசண்டியும் பத்மினி ஆண்டியும் இருக்கிறீர்கள். நீங்கள் பேரம் பேசுறதுதான் சொல்லுவேன். பேரம் பேசு, நீங்க பேசுவீங்க, நான் பேசுறதுன்னு தான் சொல்லுவேன். சரி, ஓகே. பத்மினி அவர்கள் இப்போ மற்ற சக்தி அவர்கள் யாரோட செலவழி போகும் பொழுது வருவார் தெரியல. ஏன் அவர்கள் மணியெல்லாம் மலைமாக இந்த நேரத்தில் ஓடி வரும் செல்வி அக்காவை காணும் நலமாக இருக்கிறாரான்னு கேட்டபடி. ஜெசி என்ன சொன்னார்? அவர் இருக்கிறது உங்களுடைய பக்கமா? உங்களாடி இருக்கு. ஓகே, அவர் பக்கம் இருக்கு. ஓகே, பத்மினி அவர்கள் நானும் இப்போ ஜெயமலர் அவர்கள் தான் இணைந்திருக்கிறோம். எங்களுடைய பக்கத்தில் இல்லை, நாங்க பேரம் பேசுறது இல்லை, அந்த பழக்கம் தான் இல்லை என்று உங்கள் பக்கத்தில் இப்போ பத்மினி அவர்கள் இணைத்துக் கொண்டால் நாங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம். சரி, 22 10 மணிக்கு கௌரி அக்காவுக்கு இடம் கொடுக்க வேணும். ஒரு 5-10 நிமிஷம் பிந்தினால் மன்னிப்பையும் இதை நேரம் வேண்டிக் கொள்கிறோம் காரியக்கா. சரி, பாருங்களா. சரி, அதனோட வாங்க. வணக்கம். வணக்கம் ராணி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பேரம் பேசுதல் உங்களிடம் இருக்கா இல்லையா? என்ன வந்தான் இப்பதான் அதான் இதா தலைப்பு. பேரம் பேசுவது உங்கள் பக்கம் இருக்கா இல்லையா? அடிபட்டு சண்டை பிடிச்சி இப்போ ஷாப்பிங் செய்கிறது, சாமான் வாங்குறது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல இல்ல இல்ல, ரெண்டுல உண்டு. ஓம் இல்ல, அதான் இதா. ஓகே, தலைப்பு நடக்குது. பேரம் பேசுவது. சரி, விரிவா பேசுவோம். சாந்தினி அவர்கள். சாந்தினி அவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், தூக்கிக் கொள்வோம். இணைந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் தர்ஷினி. பேரம் பேச என்னில அந்த வழக்கம் இல்ல வாணியக்கா. நான் பொண்ணு சொன்ன பொருளுக்கு சாமானுக்கு காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு வருவேன். இல்லை, ஆனா விரிவா பேசுவோமா? உங்களிடம் இல்லை. சரி, யாரோட சொன்னாலும் இருக்கா இல்லையா?
ஜெயந்தி நான் என்னிடம் இருக்கு, நான் சில நேரத்துல கேட்கிறேன் குறைச்சு தாங்குவேன். சரி சரி, உங்களோட இருக்கு. ஓகே, கவனமாக சென்று அங்கிருந்து நேரம் இருந்தா பேசுங்க. சரி, இப்ப எத்தனை பேர் இருக்கு? இல்ல எந்த பக்கம் யாரு? உங்களுடைய பக்கம் நீங்களே சொல்லிக்கொள்ளலாம். எங்களுடைய பக்கம் நியமலர் அவர்களும் சாந்தினி திரையரங்கன் அவர்களும் தான். கர்தினியின் பக்கம் வாணிமோகன் அவர்கள், நல்லவர் நவலவதி அவர்கள் அவரை காணவில்லை. நவலவதி அவர்கள் உற்சாகமான வணக்கம். நவலவதி, நீங்கள் பேரம் பேசுறீங்களா இல்லையா? நான் சில விஷயங்களுக்காக பேசுறேன். ஓம் இல்ல, தட்ஸ் இட். பிறகு பேசுவோம், பிறகு கலந்துரையாடுவோம். ஓம் ஓம் ஓம். அப்ப ஆக 2 பெண்மணிகள் எவ்வளவு கட்டி, எவ்வளவு நல்ல பிள்ளைகள். என்னுடன் சாந்தினி அவர்கள், சாந்தினி அவர்கள், நீங்க மற்றது யாரு? நீங்க மூவர் தானாக. சரி, யார் வெல்றோம்னு பாப்போம். நியமலர் அவர்களே தயாரா இருக்கும், நாங்க தான் ஜெயிக்கணும். பார்த்துக்கிறேன். சரி, இப்ப ஜெயமலர் அவர்கள் இல்லையன்னு சொன்னீங்க தானே. இப்ப எந்த இடத்துலையும் இப்ப நீங்க இங்க குறைவாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க இதுக்கு அப்புறம்லாம் அங்க கட்டாயம் அல்லது அம்முக்கு போவீங்களோ தெரியல. அப்படிப்பட்ட இடங்கள்லாம் இந்த கூட நம்ம அவர்களது கடையில் இருக்கும் என்ன. அப்போ இப்போ கஃப்ராருக்கு போகிறீங்க, இந்த வருஷம் போகலன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே அந்த சாரிகள் கட்டாயம் கடைக்கு போவீங்க, சரியா? அப்போ அவர் போடுற இப்போ 20 பவுண்ட் சாரி, 20 ஃப்ராங்கன், இதன்வைங்களா €100. ஓகே, நீங்கள் அவர் சொல்கிற விலைக்கு உடனே தூக்குவீங்களா? நான் அப்படித்தான் தூக்குறேன். நான் குறைச்சே கேட்கறேன் ஒன்னாலும். இங்க மார்க்கெட் வழியை வந்து போடுவாங்களே எல்லாரும் 10 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு 3 சாரி, அதை விட குறைக்க மாட்டேன். கொடுக்குறத காசை கொடுத்துட்டு அப்படியே பண்ணிட்டு வரேன். இல்லை 50க்கு 3 எண்ணுக்குள்ள ஓகே, நாங்கள் குறைக்க இயலாது. இப்போ தனியாக சிங்கிள் சாரின்னு வைங்களேன் 20 பவுண்ட்ஸ்ன்னு சொல்லினா அது இந்த இப்படிப்பட்ட கடையில் நீங்கள் குறைப்பீங்களா குறைக்க மாட்டீங்க? அதாவது சிலர் கெஞ்சுவோம் என்ன. நான் கடைசி மட்டும் குறைக்க மாட்டேன். இதுவரைக்கும் நானா குறைச்சது கிடையாது. ஓ, ஆனா இப்ப நீங்க யோசிக்கிறது இல்லையா? இவர் வந்து 10 பவுண்ட் சாரியை தான் 15 பவுண்டுக்கும் சொல்றாரு, 20 பவுண்டுக்கும் சொல்லுவார்கள், சரியா? அதுல சாரி 5 பவுண்டு தான் சில நேரங்கள் இருக்கும். அது இப்போ நான் பார்த்த அளவில் இப்போ இங்கே அதே கடை, ஒரு கடை பேர் சொல்ல இல்லை, அந்த கடை உங்களோட கஃப்ராலில் வச்சுருந்தார்கள். அப்போ அங்கே நான் ஒரு முறை சென்றிருந்தேன் அந்த கஃப்ரால் கோயிலுக்கு. அவங்க டபுளாக போட்டிருந்தார்கள் அதே சாரியை, சரியோ? அப்போ எனக்கு தெரியும் இங்கே இந்த விலை தான் அதுன்னு சொல்லி. சில சாரிகள் அவர்கள் ப்ரைஸோட, அதாவது இந்த பவுண்ட்ஸ் ப்ரைஸோட கிடந்ததை பார்த்தேன் நான். சில அந்த ப்ரைஸ் இல்லாத சாரிகளை அவர்கள் டபுளாக விற்றது. அப்போ நான் ஜோச்சு என்ன ஒரு திருகுதாலும் இவ்வளவு கல்லறை ஆண்டுட்டு, ஏன்னா அதே சார்னா நீங்கள் வாங்கினா இப்போ குறைஞ்ச விலைக்கு. அப்போ எனக்கு விளங்குது அது, சரியா? அப்போ எனக்குல நான் வாங்கினவர்கிட்ட சொன்னேன், இல்லை இது நீங்கள் வாங்காதீங்க, இந்த விலை அங்கே இது தான், அப்படின்னா ஒரு கொஞ்சம் கூட்டி வைக்கலாம், அது தப்பில்லை அப்படின்ட்டு. அப்போ அப்போ சில இதுகள் சுத்தமாத்துகளும் இருக்குது, அதை நாங்களும் யோசிக்கத்தானே வேணும். நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இல்ல நான் அப்படிதான் இன்னொரு மலிவா கண்டா நான் உடனே முன்னாலே சொல்லிட்டு விடாது, அங்க இந்த மலிவப்பா வாங்கன்னு சொல்லி போயிட்டு ஒழிய அந்த அங்க இதண்ட மாட்டேன். நீங்க அங்க குறைந்து கேட்க மாட்டேன். சரி, அந்த கடையில மலிவா கிடந்த அங்க போய் வேண்டும்னு சொல்லி அப்படி போயிருக்கேன். இப்ப எதுவாக இருந்தாலும், இப்ப ஒரு இமிடேஷன் தோடா இருந்தாலும் சரி, இமிடேஷன் நகையா இருந்தாலும் சரி, நீங்க அப்படியே தார பிரைஸ் அது நம்ம அவர்கள் கிடைக்கலாம். இங்கே நாட்டவர்கள்ட்ட நாங்கள் வாங்கி பண்ணியே இல்லாது அப்படியே ஒரு சத்தம் பேச மாட்டீங்க, காசை கொடுப்பீங்க, வாங்கிட்டு போவீங்க. அப்படித்தான் எனக்கு இது வரைக்கும் அப்படித்தான். நான் சரி இல்ல ஒவ்வொருத்தவரும் பரக்கல பேசுவோம். சரி, நன்றி. என்னடா வாணி, நான் பொதுவாக இந்த பெரிய கடைகள்ல அது இந்த விலைக்கு தான் சொல்லி போட்டு இருப்பேன் தானே. அப்ப அதை கொடுத்து பார்க்க ரோட்டு வழியா விற்கிற இடத்துல கேட்கிறேன் விலை குறைச்சு தாங்க உண்டு. மறுபடி ஸ்ரீலங்காவுக்கு போனா அவங்கிட்ட நீங்க அப்படிதான்றீங்க, குளிரோ தெரியல. நேரமாயிட்டேன். ஸ்ரீலங்காவுக்கு போயினா வாணி, நான் பொறுப்பா ஸ்ரீலங்காவுக்கு போனா எங்களை பார்த்துட்டு அவைகள் விலை கூட்டுறவைகளை அப்ப நான் சண்டை பிடிக்கும். இப்ப வேற என்றால் அவைகள் சொன்ன உடனே குறைச்சு தருவீங்க. எங்களை சில நாட்கள் விட அப்படியே
நான் சாதாரண ஆனா போனாலும் நீங்க சண்டை பிடிப்பீங்க, சண்டை பிடிச்சு தான் எடுப்பீங்க அதை. சண்டை பிடிச்சு எவ்வளவு லாபத்தை அதுல எடுத்துக்கொள்றோம். நீங்க லாபத்தை எடுத்து என்ன செய்வீங்க? அதுல எக்ஸ்ட்ராவா தானே அந்த லாபத்தை எடுக்கிறீங்க. சரியா? ஓ தர்ஜினி குறுக்கிட்டு செய்யலாம். நீங்க அந்த லாபத்தை எடுத்து என்ன அதுல சந்தோஷப்படுறீங்க? அவங்க வேலை பாவம், வேலை கஷ்டப்பட்டு அந்த ரோல்ல எடுக்கிறாங்க. விட்டு வருது ரோட்ல நடந்து உள்ள போயிட்டு கதைங்க அப்படின்னா உங்களோட வருது இல்ல வெளியில. வணக்கம் மணி மோகன். நீங்க அவியலுக்கு நேற்று ஒரு ஸ்ரீலங்காக்குள்ள கூடிய நோய்க்குள்ள அவியலுக்கு முதல் நாள் அதே சாரி குறைஞ்ச விலை கொடுத்தாங்க. நான் என்ன கண்ட உடனே வெயில் சன்கிளாஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு போனான், கலட்டி போட்டேன். அப்ப சரிதானே, நீங்க சன்கிளாஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு போறதுக்குள்ளதானே நீங்க சொல்ல முடியும். அது வெயில தான் நான் போட்டுட்டு போய் மறந்து போய் கலட்டையில டக்குனு வாசல்ல கலட்டிட்டேன். அப்ப அவைய அப்புறம் இப்படி சொல்றாரு, உங்களுக்கு இந்த சாரி தந்தது இப்ப அதுக்கு பிடிக்க யா கொடுப்பீங்க, எனக்கு தந்த கிடைக்க இந்த சாரியை கொடுங்கன்னு சொல்றேன். என்ன இத்தனை வயசு காலம் வரையும் நீங்க அந்த பேரம் பேசி வேண்டி வர்ற லாபத்துல இன்னும் செய்யற நீங்க வந்து கேட்கிறேன். அப்ப இவ்வளவு கஷ்டப்படுத்தி அவையில வேண்டுறீங்க நீங்க. இன்னொரு போறாங்கன்னா அதுவே சரி. நன்றி 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 ஆர்வத்துக்கு நன்றி நன்றி நன்றி. யாருடைய பக்கம் பேசுவீங்களா? எனக்கு அது கஷ்டம் மாதிரி. ஒரு சாமான மாத்தாரா காசு எடுக்க கிடையாது, அவசரம் பண்ணா நான் வச்சுட்டு ஓடிடுவேன். இப்ப நீங்க தர்ஜின்ற பக்கம் நீங்க பேரம் பேசுறது இல்ல? இல்ல மற்றது இப்ப ஆனா உண்டு. அவ சொல்லி அந்த கனடா போனோம் இப்ப ஞாபகம் வருது. ஒரு 2 நைட் ட்ரெஸ் எடுத்தது, சும்மா ஒரு கட்டை சட்டை மாதிரி தான் அது. அவ சொன்னா 2 பொம்பளைதான் நின்றா அந்த ஒரு ஸ்லோன்ல நியூ மார்க்கெட் மாதிரி இருக்குது அங்க ஒரே தொடுத்தபடி கடையில. அப்புறம் போய் வேண்டிட்டு அவ சொன்னா ஒன்று எடுத்தால் $15 எல்லா 2 எடுத்தா 25. அப்ப நான் 2 எடுத்து போட்டு 25 அப்படி எடுக்கிறதே ஒழிய மற்றபடி அந்த குறைச்சு கேட்கல. அப்பயாதான் நாங்க பிடி கேட்க சராசரி $12.5 தானே வேற. அதுதானே நீ சொல்லுங்க. இப்ப வாணிமோகன் அவர்களுக்கு நீங்க விளங்கப்படுத்துவோம். பேரம் பேசி ஒரு பிரயோசனம் இல்ல. கழிப்பா ஒரு சிலோன்ல ஒரு முட்டை 25 சொன்ன 5 அப்படி 30 கிடக்குது. என்னடா 5 வேண்டாம் கொண்டு விடுவது சொல்லி போட்டேன். சிலவர் கஷ்டப்பட்டு நின்று விக்கல. இப்ப நீங்க நினைக்கலையா அந்த 2 நைட் வைப்பமே சரியா? 2 நைட் ஸ்டில் இதுல நிக்குது, ஃப்ரோஸ் இல்ல. உங்கடலாம் நிக்குது, உங்களோட பிரச்சனை எங்கட இல்ல. என்னன்னு தெரியல. திரும்பி உங்களோட நெட் பிரச்சனையே தெரியல. குரல் வருது. சரி, நான் கதைக்கிற கேக்குதா உங்களுக்கு? சரி, அடுத்தவர் அவர் வரட்டும். திரும்ப நான் வரட்டாவா? வாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இதுவரையும் பவுன் எடுத்ததோ சாரி எடுத்ததோ நானா போயிருக்கிறேன், நானா வேண்டினதே இல்லை. அதைத்தான் சொல்லுவோம். மற்றவர்கள் நீங்க பேரும் பேசணும் சொன்னீங்க, எங்களுக்கு ஆப்போசிட்டீங்க. அப்ப என்ன நீங்க பேரம் பேசி வேண்டுறீங்களா? எதுவும் கிடையாது, கத்தரிக்காய். அது 2 இல்லை. அதைத்தான் நான் பேரம் பேசுறேன். உண்மையா சொன்னா நான் வேண்டவே இல்லை. உண்மையா தான் ஒரு நாளும் இது வரைக்கும் நானா போய் சாரிகையோ நகையோ எடுத்தது இல்லை. அப்ப நீங்க எங்களோட பக்கமே எல்லாம் வந்திருக்கணும். பேரம் பேசுற பக்கத்துக்கு இல்ல 2 பக்கமும் இல்ல. வேற ஒரு தொகுப்பாளர் தேட வேணுமா? இது ஓம் இல்ல இருக்கு, 2 பக்கம் இல்லன்றதுக்கு இன்னொரு ஆளை சேர்க்க. 2 பக்கம் இல்ல, நீ விட்டல் நடுவுல. தாமல் ரம்பி இப்ப எது விரும்புறீங்க? இப்ப லாபம் அடைகிறத விரும்புவீங்களா பேரம் பேசி? அல்ல வேண்டவர் லாபம் அடைகிறத விரும்புவீங்களா? இல்ல இல்ல, எனக்கு லாபத்தை தான் நான் விரும்புவேன். அப்ப பேரம் பேச அப்ப பேரம் பேச வேணும். நீங்க எதுமேல் பேசுறேன் உண்மையா. சரி,
தமிழ் பேரம் பேசி லாபம் எடுக்கிறவர்களே என்ன நினைக்கிறீங்க? அப்ப நீங்க தான் ஒரு சாதியை விக்கிறீங்க, நான் உங்கள்ட்ட பேரம் பேசுறேன் இவ்வளவுக்கு தாங்க அப்படி என்ன சொன்னா அதை விரும்புறீங்களா? அதை சரியா நினைக்கிறீங்களா? உங்கள்ட்ட அதை குறைச்சி வேண்டது சரியா? நான் நிறைய லாபத்தை போட்டு இருந்தேன்டா அவர்கள் பேரம் பேசக்கு நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அதே இடத்துல நான் உங்களுக்கு நீங்க சொன்ன விலைக்கே கொடுத்துட்டு வேண்டேன். இப்ப நான் அப்படித்தான் அந்த பக்கத்துல இருக்கிறேன். நீங்க 50 பிராங்கன்றீங்க, நான் 52 பிராங்க வேணுமெண்டா உங்களுக்கு தந்துட்டு 2 பிராங்க கூட தந்துட்டு வேண்டி கொண்டு போவேன். நீங்க என்ன சூழ்நிலையில அப்படி விக்கிறீங்களோ தெரியாதா? நீங்க இந்த குளிருக்கு இதுக்குள்ள விக்கிறீங்கன்னு சொல்லி 2 பிராங்க கூட தந்து வேண்டிட்டு போவேன். அது என்ன நினைக்கிறீங்களா? அது என்ன நினைக்கிறீங்க? அப்படி நான் சந்தோஷப்படுவேன். ஆனா ஒரு நாளும் கூட கொடுக்க மாட்டேன். அவர்கள் அப்படி சொன்ன விலைய கொடுப்பருடைய இப்ப 50 சொன்ன 52 அப்படி கொடுக்குற பழக்கம் இல்லை. இது வரைக்கும் கொடுக்கவும் இல்லை. உண்மையாத்தான் நான் திருப்பிடும் என்னடா இது வரைக்கும் தமிழ் சீல நகை வேண்டிய வேண்டி தந்தவையத்தான் நான் பாவிக்கிறேன் முடியாது. நானா அந்த பேரம் பேசி வேண்டி தந்தவைக்காவது வேண்டி கொடுக்கத்தானே நீங்க அப்பவும் வேண்டி கொடுக்க போக மாட்டீங்களா? வேண்டும் வேண்டி தந்தது பாவிக்கிறீங்க. இப்ப அன்பா அந்த நான் வேண்டி தந்தான்னு வைங்க, எனக்கு பிடித்தாலும் ஏதோ ஒரு விதத்துல ஒருவருக்கு வேண்டி கொடுக்கத்தானே வேணும். அதுக்கும் வேண்ட போக மாட்டீங்களோ? அதுக்கு வேண்ட போனாலும் அந்த காசை தான் கொடுத்துட்டு வேண்டுவேன். பேசுவதில்லை. சரி, நன்றி. நவலவதி அவர்கள் உங்களுடைய பக்கம் பேசுறது பேசுவார். எங்க பேரத்தை பேசுங்க பாப்போம். அடுத்ததாக இணைகிறார் எங்களுக்கு சாதனை உரியவர்கள் நவலவதி. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பழத்தை சொல்றேன். இப்ப 2 பிளாப்பழத்தை 25 ரூபான்னு சொல்லினேன், 25 பவுண்ட்ஸ் சொல்லினேன் வைங்க. நான் சொல்லுவேன் ஒரு 5 பவுனை குறைச்சு தாங்க. அவன் இல்ல அப்படி என்றா உண்டு எடுங்க 15 பவுனுக்குன்னு சொல்லுவேன். அந்தாங்கால இந்த 10 பவுன் தான் மிச்சம், 2 இருந்தாங்க உங்களுக்கு இது ஒரு 5 பவுனா குறைச்சா அவன் சில வேலை சொல்லுவேன். சரி 2 பவுனா குறைச்சு போட்டு மிச்சத்தை தாங்கன்னு சொல்லுவேன். அவைக்கு லாபம் இருந்தா தான் எங்களுக்கு ஓம் பண்ணி தெரிவினோம். அவைக்கு லாபம் இல்லாட்டி கடைசி வரையும் தெராயினம். இதே இது லண்டன்ல மட்டுமே இல்ல, லண்டன்ல இல்ல, லண்டன்ல கேட்கறதுக்கு இல்ல. ஆனா ஒரு இடத்த இப்ப பங்குனி மாதத்துல நடந்தது. ஒரு எல்லா கடைகளும் சேல் போட்டிருந்தது ஏதோ ஒரு இதால. அப்ப கூட்டுற நேரம் வரைக்க பக்கத்து கடையில வேற ஒரு ஆள் கூப்பிட்டு இந்தாங்க 15 பவுன் சாரிய 10 பவுனுக்கு போடுறோம் எடுங்கோண்டு வில்லங்கத்துக்கு அப்படி கூப்பிட்டு கொண்டு நிக்கணும். அப்ப எங்களுக்கு பிடிக்க வேணும் தானே அப்படி அந்த சாரிய. அப்ப அதுக்கு பக்கத்துலயே ஒரு கடையில போனா ஒரு பிடிச்ச சாரி இருந்தது. அதுல அவ கேட்டாம் இதுக்கு கொஞ்சம் விலைய குறைச்சுதான். அவ இல்லைண்டா 2-3 தடவை கேட்டு பார்த்தா இல்ல, கடைசியா கொடுத்த விலைய சொன்ன விலையை கொடுத்துட்டு வந்துட்டு என்னண்டா விருப்பமான சார். ஆனா விருப்பம் இல்லை என்று சொன்னா நாங்க விலை குறைச்சு தந்தாலும் எடுக்க மாட்டோம். ஆனா கேட்டா சில வேலை தருவாரு. அப்ப 2 எடுங்க உங்களுக்கு குறைச்சு தரமன்றதோட தருவார்கள். நீங்கள் அப்ப தினமும் அந்த ஷாப்பிங் போய் தினம் என்ற இது இல்ல. இந்த என்ன இலங்கைக்கிற மாதிரி இது எல்லா இடத்துலயும் கேட்கலாம். சில இடத்த ஒரே விலைண்டா ஒரே விலைதான், அதுல மாற்றம் இல்லை. சிலது சும்மா வச்சிருப்பார்கள், அவர்களே சொல்லுவார்கள். சில வேளை கூப்பிட்டு மக்கள் நாங்கள் திரும்பி பார்க்கல இல்ல வேண்டாம் என்று சொன்னா இங்க 2 எடுங்க நாங்க உங்களுக்கு குறைச்சி போட்டு தரேன் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி சொல்ற கடையில. ஆனா அந்த தெருவோரத்துல விக்கிற பழங்களோ தெருவோரத்துல இருந்து விக்கிற வேட்டையோ ஒரு நாளும் நான் பேரம் பேச போவது இல்லை. ஏனென்று கேட்ட அவர்கள் இது பெரிய கடையால் பெரிய முதலாளி. இதுக்குள்ள நீங்க நிக்க வேண்டிய இடம் நீங்க பேரம் பேசுறது பேரம் பேச எல்லா இடங்களும் இல்ல, பேசக்கூடிய இடங்கள்ல பேசிக்கொள்வேன். இப்ப உதாரணத்துக்கு நகைக்கடை வழியே எல்லாம் அவர்களோட சொன்ன விலையை விட 10-15 பவுன் குறைச்சு கேட்டா இல்லை என்று சொல்லி கடைசியாவ கொஞ்சம் ஓம் என்று சொல்லி அரைவாசி என்றாலும் குறைக்கிறவர். இப்ப நான் 15-20 பவுனை கேட்டேன்டா அவ பேருந்து இல்லை என்று சொல்லி 5-10 தந்துட்டு போங்க உண்டு கொடுக்க. இப்ப அவையே சொல்லுவினம் காட்டண்டா உங்களுக்கு காசு கொடுக்கணும், கையில காசு கொடுக்க சரி 10 குறையுங்கோண்டு சொல்லுவினம். அப்ப அதுல எல்லாம் அவ லாபம் வச்சுத்தான் அதுக்கு ஓப்படையினம். அப்ப நாங்க குறைக்கிறதால அவை ஒன்றும் பெரிய வியாபாரிகள் நட்டம் போவது இல்லை.
அது சில வேளை உங்களுடைய வாடிக்கை கடையண்டா தானே அது சரியா இல்ல 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 அது உங்களை பொறுத்த சில பேர் பேசாம கொடுத்துட்டு வேண்டிக் கொண்டு போறாக்களும் இருக்கிறார்கள். அதுதான் நாங்கள் எங்களுடைய பக்கம் நாங்க பேரம் அது உங்களோட பக்கம், இது எங்களுடைய பக்கம் அதே கடையிலேயே. அது நான் நினைக்கிறேன் எங்களுக்கு லாபம் பெறாட்டி விட வேண்டியத இல்ல. நம்ம அது உங்களுக்கு நீங்க அடிக்கடி போற வாடிக்கை கடை என்னபடியாலதான் அவன் உங்களோட கஸ்டமர் இழக்க கூடாது இல்லோ அதுக்காக குறைச்சு தெரியும். இல்ல 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 அது உங்களோட வெள்ளமே என்றுதான் நான் சொல்லுவேன். நீங்க சொல்றீங்க நான் ஒரு நகையை விற்க கொண்டு போய்க்கே அத சொல்லின இவ்வளவுதான் தாண்டு. நான் சொல்றேன் இதுல இவ்வளவு பவுன் இருக்கே, நீங்க இவ்வளவு நீங்க புது பவுனுக்கு இவ்வளவு போடுறீங்க, இதுக்கு இவ்வளவு கேட்கிறீர்கள் சொல்லி நான் திருப்பி அப்ப எங்கள்கிட்ட வேண்டிக்கு அவ குறையத்தானே வேண்டி அதை என்ன தேஞ்சு போச்சு, இது பழம் பவுன் பவுன்டா பவுன் தான். அது சரி போறது இல்ல. அதுக்கு நீங்க விற்க போய்கள் அந்த அதே துண்டை கொண்டு போறதும் இல்ல, அதுல செய்கூலி செய்தாலும் இல்ல இல்ல அதே இல்ல. இப்ப எங்கிட்ட இருக்கிற பவுனை நான் அது கடைக்கு கடை வித்தியாசம் பார்த்திருக்கிறேன். இப்ப வேண்டவ அப்படி கொடுத்திருக்கிறேன். குடுக்க அது பெருமதியை இன்னொரு கடையில கூட தெரியணும், இன்னொரு கடையில குறைச்சு கேட்கணும். சரி, அப்ப நிறைய இடங்கள்ல நீங்க பேரம் பேசி லாபம் அடைஞ்சிருக்கிறீங்க. அந்த லாபம் அடைஞ்சிருக்கிறேன் என்று சொல்லலாம். அந்த லாபத்தை என்ன செய்வீங்க? இன்னொரு நகையாக்குவீங்களா அல்லது ஒரு இடத்துல நல்ல வழியில? அந்த அளவுக்கு லாபம் பெறத லாபம் இல்லையே. சும்மா ஒரு சந்தோஷம். இப்ப 50 ரூபா பொருள் நாங்க 40 ரூபாய்க்கு வேணும், 45 ரூபாய்க்கு வேண்டினேன் என்றதுல ஒரு மென திருப்தி சந்தோஷம் அடைஞ்சேன். இன்னும் அந்த 5 ரூபாயில 10 ரூபாயில கொண்டு இன்னொரு பொருள் வேண்டேன். இப்ப விழா காலத்துக்கு நிறைய பேரம் பேசி இருப்பீர்கள்னா அதுல நிறைய லாபம் வந்திருக்கும் இல்லையோ, அதனாலதான் அப்படி கேட்டிருந்தேன். நன்றி. இன்னொன்று பார்த்திருக்கிறேன். இன்னொன்று நான் இதென்ன வேணும்டா, இப்ப ஒரு பொருள் 15 ரூபான்னு சொல்லுவார்கள், 2 எடுங்க 25 ரூபாய்க்கு தர்றேன்டா. நான் அந்த பொருள் இதை பார்த்துட்டு அப்ப 2 இப்ப எனக்கண்டு இல்லாட்டியும் இன்னொரு ஆளுக்கு பாவிக்கலாம், பிள்ளைகளுக்கு பாவிக்கலாம்டா நான் 2 எடுத்துக்கொண்டு வருவேன். அப்படி அப்படியும் கூடுதல், அதுவும் ஒரு வியாபார தந்திரம் தானே வேண்ட. பேரம் பேசி அப்படி 2 எடுத்துக்கொண்டு வர்றது பிரயோசனம் படுமா இருந்தா தானே நல்லது. சும்மா வீட்டை வெளியே புரிய வேண்டிட்டோம்னு சொல்லி அது பிரயோசனம் படையிலேண்டா. இல்ல இல்ல இப்ப எனக்கு 2 ஒரே கலர்லயே 2 சீலியண்டா எடுப்பேனோ இல்ல எடுக்க மாட்டேன். இப்ப 2 வித்தியாசமான சீலியண்டா எடுக்கலாம் தானே. அதே மாதிரி இப்ப 2 மகனுக்கு ஒரு டிஷர்ட் எடுக்கலாம், எனக்கு ஒரு டிஷர்ட் எடுக்கலாம்டா. அது 2 போய்க்கு 25 ரூபாண்டா, 5 பவுன் மேலே கொண்டுட்டு எடுப்பேன். அதுக்காக கொண்டாந்து வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக காசு கொடுத்து எடுக்க மாட்டேன், வெளிவண்டாலும் எடுக்க மாட்டேன். நன்றி உங்களோட கருத்துக்கு நன்றி. இப்போ உங்களுடைய பக்கம் சாதனை துறையரங்கன் அவர்கள் இணைவாரன் நினைக்கிறேன். இந்த இணையவில்லைன்னா நான் இன்னொரு தான் இணைத்துக் கொள்றேன். மாணியக்கா எங்களுடைய பக்கம் பாருங்க, நாங்க பேரமே பேச மாட்டோம் நினைக்கிறார் சாதனை துறையரங்கன் அவர்கள். பேரம் நான் தெரியும் ஒரு பொருளின் விலை இவ்வளவு தானன்றது எனக்கு தெரியும். அவர்கள் சொன்ன விலை அதிகமாக இருந்தா நான் வேண்ட மாட்டேன், வந்துடுவேன். பிறகு இன்னொரு கடையில போய் பார்ப்போம் அன்னிட்டு வந்துடுவேன். ஆனால் அதிகமாக அந்த பொருளுடன் எனக்கு தேவை அதிகமாக சொல்லுகிறார்கள்டா எல்லா இடமும் கேட்க மாட்டேன். அந்த கேட்கக்கூடியவர் ஆக்களை பார்க்க தெரியும் தானே, சில பேர் தெரியும் தானே. அப்ப இது பிரைஸ் இதுதானா சொல்லி கேட்பேன். குறைக்க மாட்டார்கள் என்றால் அதை வேண்டிட்டு வருவேன். இல்லாட்ட குறைச்சார் என்றால் ஒரு சந்தோஷம் தான். 2 வாய் இருந்தபடியால 2 குறைஞ்சிட்டு. சாந்தினி அவர்களை நாங்கள் பேரம் பேசுறது இல்லையே, நாங்க ஜெயிக்கலாம். பேரம் பேசுறதுன்னா திருப்பி அதை குறைச்சு கொண்டிருக்கிறது. பேரம் ஒருக்கா பேசி 2 தரம் பேசி 3 தரம் பேசி அதுதான் பேரம். திருப்பி பேசுறது. இப்ப ஒருக்கா அவர்கள் குறைக்க மாட்டார்கள் என்று கேட்கிறத பேரம் பேசுறேன்னு சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். குறைப்பீங்களா என்று கேட்கறது வராதானே, நாங்க சண்டை பிடிக்கிறோம் பண்ணோன்னு. ஓகே 10 இல்ல 5க்கு தான், இல்ல அவர் சொல்லுவாரு இல்ல 8க்கு தாரு, இல்ல 7க்கு தான். அதுதான் பேரம் பேசுறது. சரியா? அப்ப நீங்க இவர கதையில பேசுறது இல்ல. சரி, நீங்க சாரி கடைகளுக்கு போனாலும் அவர் இப்ப பேசுற எந்த பக்கம் உங்களோட பக்கம் அவர் என்னுடைய பக்கம் நீங்க எல்லாம் இப்ப இப்ப சீலக்கடை எடுப்போமே, அதான் சொல்லலாம், அதெல்லாம் மடக்கலாம்.
சரியா? இப்ப சில கடைக்கு போறீங்க நீங்க, இப்ப இங்க எல்லாம் போறீங்க நீங்க முகாமுக்கு அங்க இங்க அந்த 2 தான் எனக்கு தெரியும். அதுகெல்லாம் பெரிய இதுகள்லாம் போட்டு செய்யறது ஆரம்பத்துல பொன்மாலை பொழுது இதுகள்லையும் போடுறவர்கள் காயத்ரி அவர்கள் எல்லாம் வந்து அப்ப அங்கேயே சண்டை நடக்கும். அண்ணன் என்ன தெரியும் தானே என்ன 50 சொல்றீங்க 45 போடுங்கலாம் நடக்கும். அன்பான அன்பு சண்டைலாம் நடக்கும். அவர்களும் கொடுப்பாரு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில். அப்போ உங்களுக்கு இந்த இது இப்போ இந்த கடைகளுக்கு போனால் அவர்கள் சொல்லுறாரு இவ்வளவு என்று சொன்னால் நீங்கள் பேசாமலேயே சரி 50 ஒரு சாரி 50 ஓகே தாங்க என்ன எடுத்து வருவீங்களா, அல்லது அதில் ஒரு 5-10 குறைங்களன் சொல்ல மாட்டீங்களா? இதுவரைக்கும் மணியக்கா குறை நிக்க வேணா இதுவரைக்கும் இப்படியான கடைகளுக்கு போகவே இல்லை இன்னும். அவ்வளவு நல்லவர்களா பாருங்க. கடப்பக்கம் போறல போறாலும் பேர பேச மாட்டோம். போனே இல்ல வாணியக்கா இந்த இப்படியான நேரங்கள்ல கோயிலுக்கும் தேருக்கு போறது ஆரம்பத்துல ஒருக்கா போயிருக்கிறேன். ஆனா கடப்பக்கம் போனதே கிடையாது. ஒருக்கா போய் வந்திருக்கேன். ஆனா தேருக்கு போறது குறைவு. அந்த இப்படியான போற இடங்களுக்கு போற இல்ல வாணியக்கா. என்னடா எனக்கு அதை ஒத்து வரல ஏனோ தெரியல, விரும்ப மாட்டேன் நான். அதுக்கு போய் இதுக்கு இடிபட்டு வேண்டி கொண்டு வருவோன் பண்றதை நான் விரும்புறேன் இல்ல. ஏனோ தெரியல வாணியக்கா. ஒரு நாளும் வேண்டே இல்ல, இப்படி ஒரு நாளும் வேண்டே இல்ல. மாம்பழப்பட்டி கபட்டி எல்லாம் அங்க விக்கிறதானே தருவார்களே நானா போய் வேண்டேன். அப்ப அந்த மாம்பழப்பட்டி இல்லையா ஒரு நீங்க என்னென்ன ஒரு 10 பவுன் வைக்கிறீங்க தாங்கள ஒரு 8 கேட்க மாட்டீங்க மாம்பழப்பட்டிய இருக்கிறதே அதுக்குள்ள பார்த்திருக்கிறேன் வாணிக்கு. ஆனால் பார்த்திருக்கிறேன், கேட்டு இந்த கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி கதைச்சு வேண்டி வேண்டி வெண்டு கொண்டு வாராக்கள் நிறைய பேர் சொல்லுவினம். நீங்க கதைக்க தெரியா கேட்க தெரியான்னு எனக்கு சொன்னவையும் இருக்கணும் வாணியக்கா. ஆனா நான் கேட்கிறேன். நான் ஏனோ தெரியல, கூடாது பழக்கம் தான் அது. கேட்டது சில இடங்கள்ல கேட்டதையே கொடுத்துட்டு வரோம், சில இடங்கள்ல கேட்கறது கூடாதுன்னு நினைக்கிறது. ஆனால் கஷ்டம். ஆனால் கேட்க வாய் இருக்க வேணும்ன்றதான் என்னுடைய எண்ணம் வாணியக்கா. மனசு பாருங்க வாணியக்கா எங்கள் எல்லாருக்கும். ஆமா ஆமா ஏமாளியல் உங்களுக்கு பின்னால விளங்கல்ல. சரி நன்றி வணக்கம். அடுத்த சில பேர் வந்து பத்மினி அவர்கள் மற்றது எந்த சைட்டாரு நான் பேரம் பேசுவேன். இப்ப பேரம் பேசாட்டி எங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க அவங்க. என்ன பேரம் பேசாட்டி நாங்க ஏமாளிகளா போயிருவோம். ஏன்னா நமக்கு இப்ப பிக்ஸான கடைகள் இப்ப சூப்பர் மார்க்கெட் அப்படி போனா அது பிக்ஸ் விலை இருக்கும். அங்கெல்லாம் எங்களுக்கு பேரம் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இந்த மார்க்கெட்ல போனா தமிழ் கடைகள்ல போனா கட்டாயம் பேரம் பேசுவோம். ஏன்னு சொன்னா தெரியும் அவர்கள் அநியாய விலைக்கு விற்கிறார்கள், விலையை கூட்டி விற்கிறார்கள் தெரியும். அப்ப நாங்க பேசாட்டி எங்களால எந்த லாபத்தையும் அடைய முடியாது. கட்டாயம் பேசியே தீர வேண்டும். அந்த இடத்துல நாங்க பேசியே இல்ல சரி. நீங்க இப்ப அதை என்ன செய்யணும் மட்டும் சொல்லாம உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. நீங்க அப்படி பின் பண்ண நான் பேரம் பேசுவேன். நான் பேரம் பேசுவேன். மார்க்கெட்ல போனா இப்ப 5 ரூபாய்க்கு விற்கிற பொருளை நான் 4 ரூபாய்க்கு தாங்க இல்லாட்டி ஒரு 50 குறைச்சி தாங்கன்னு பேசுவேன். நான் கட்டாயம் பேசித்தான் அனுப்புவேன். நான் அவங்க சொல்ற விலைக்கு நான் ஒரு நாளும் கொடுத்து வாங்க மாட்டேன். பேரம் பேசினா எனக்கு தருவார்கள் அவர்களுக்கு. அவர்களுக்கு லாபம் இருக்கிறதாலதான் எங்களுக்கு தாராங்க அவங்க. அதான் தந்துருவார். பேரம் பேசுறதுதானா நீங்க பேரம் பேசுற எல்லாரும் தந்துருவிடம் இல்ல தானே. சில பேர் அதை தரமாட்டோம். சரி ஆனா தெரியும் ஒரு கடையில இந்த விலை விற்கும், இன்னொரு கடையில இன்னொரு விலை விற்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் இவர்கள் கூட விற்கிறார்கள் ரெண்டு தெரியும். அப்ப அந்த விலை அந்த கடைகள்ல நாங்க பேரம் பேசத்தான் வேணும் கட்டாயம். ஏன்னு சொன்னா நல்லா தெரியும் இந்த கடையில குறைச்சிருக்கு இந்த கடையில கூட இருக்குன்னு சொன்னா அப்ப நாங்க பேரம் பேசித்தான் எடுத்தா பேரம் பேசினாதான் எங்களுக்கு அதே விலைக்கு எங்களுக்கு கிடைக்கும். அந்த சாமான் எங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி நாங்க கூடத்தான் 50 காசை கொடுத்துட்டு தான் வாங்கிக்கொண்டு வர வேண்டிய சந்தர்ப்பம் எங்களுக்கு வரும். இதுல மட்டும் இல்லை நான் பேரம் பேசுறது. இப்ப நாங்க பஸ்ல போகும்போது டிக்கெட்டுக்கு நாங்க பேரம் பேச முடியாது. ஆனா அந்த டாக்ஸிகள் இருக்குல்லாம் அந்த நான் இப்ப இங்கே சொல்லவே இல்லை. இங்க டாக்ஸிகள் அப்படி இல்லை. நான் இலங்கையில சொல்றேன். கட்டாயம் பேரம் பேசித்தான் போறது. டாக்ஸின்னா பேரம் பேச 3000 சொன்னா நாங்க 2500 தான் இங்க வேணும். அநியாயமாக கேட்பார்கள், கூட கேட்பார்கள். அப்ப நாங்க கட்டாயம் பேரம் பேசியே ஆக வேணும். பேரம் பேசினாதான் அவர்கள் வாங்கி வாரார்கள். ஏன்னா அவர்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டாங்க கேட்கறது கூட. எதுல பேரம் பேசுறேன்னு இருக்கு. உதாரணத்துக்கு ஆட்டோவும் சரி கடையிலும் சரி என்ன சொல்றீங்க அதுல பிரிவு இருக்குது. ஆமா ஆனா அந்த பிக்ஸா இடத்துல நாங்க பேச முடியாது. அது அவங்க குறிப்பிட்ட விலை தான் வச்சிருப்பார்கள். நாங்க பேச முடியாது. இந்த அள்ளுகொள்ள விலைக்கு விற்கிறார்கள் எல்லாம் குவிச்சு போட்டு விற்கிறாங்க. அந்த இடத்துல கட்டாயம் நாங்க பேரம் பேசியே ஆகணும். அப்பதான் எங்களுக்கு அது நாங்க அவர்கள் கொள்ளாம நான் சொல்றேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி எங்களுடைய அடுத்ததாக நாங்க நினைச்சு நன்றி தேவசெல்வி. இப்போ சரியா ஜெசி வாங்க.
நீங்க பேசுறது இல்லை என்ன ஓ, பேசுறது இல்லை சரி இல்லையே நான் பேசுறது. பேசுற அப்ப தர்ஜினியா குறுக்கீடு செய்யலாம் குறுக்கு விசாரணை செய்யலாம் எல்லோருக்கும் வணக்கத்தோட நான் இப்ப எங்களிடத்துல வந்து இப்ப நாங்க இந்த உடுப்பு கடையை தான் சொல்றேன் சாரிகள் வாங்குறது. என்னடா மற்றவர்கள் வந்து நோமலா விலை அடிச்சதானே இங்க கடையில வாங்கி அதை கொடுத்து வாங்கி கொண்டு வாரோம். ஆனா எங்க இடத்த வந்து ஒரு புடவை கடை தான் இருக்குது. போய் நாங்க எடுக்க மாட்டோம். அது அடிச்ச விலை தான், அது ஒன்றும் குறைக்க மாட்டாங்க. இது 50 வீதம் போட்டிருக்கு, 70 வீதம் போட்டிருக்கு. இல்லாத அடிச்ச பிரைசஸ் அதைத்தான் நாங்க எடுத்துக்கொண்டு போயிடுவோம். அதுல ஒன்றுமே கதைக்க முடியாது அந்த கடையில. ஆனா நாங்க இங்க ஒரு மண்டபத்துல போடுவாங்க. நான் இப்ப ஒரு 2 வருஷத்துக்கிட்ட நான் போகல. இந்த சேல்ஸ் போடுற நேரம் அது போகல. ஏன்டா ஏற்கனவே நான் கொள்ளையில போன நேரம் எடுத்தது எனக்கு வந்ததுன்னு சொல்லி இருக்கிறதால நான் இப்ப 2 வருஷத்துக்கிட்ட போயிட. ஆனா அந்த போன நேரம் வாங்கின சாரியில புதுசாயும் இருக்குது. இப்போ அது வேண்டின நேரம் எல்லாம் பேரம் பேசித்தான் வேண்டி இருக்கிறேன். சொன்ன அவங்களோட லாபத்தை வச்சுத்தான் அதுல அடிப்பாங்க. இது எல்லாம் இன்ன விலை சேர்த்து அடிப்பாங்க. அது சாரிய பாக்க ஓரளவு தெரியும் தானே எங்களுக்கு. விலை ஓரளவு மனதுக்கு படும். அதெல்லாம் உங்களுக்கு வேண்ட சாரியா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வேண்ட சாரியா நீங்க பேரம் பேசுறீங்க? எனக்கு கூடுதலா எனக்கு வாங்குற சாரியத்தான் நான் அப்படி பேரம் பேசுவீங்க. எனக்கு அந்த நல்ல பிலியா அடுக்கணும்ட்டு நான் ஒருக்கா போட்டு விட்டுட்டேன். எனக்கு போஸ்ட் வருது. நான் வந்து தொடர்கிறேன். நன்றி நன்றி. நினைக்கிறேன் செல்வி நித்யானந்தன் அவர்கள் சொல்றாங்க இல்லையா? வணக்கம் வணக்கம் அனைவருக்குமே வணக்கம். பேரம் பேசுவது சில கடைகளில் அந்த புடவை கடைகளில் கூட அந்த சில கடைகளில் அவர் சொன்ன மாதிரி அந்த பிரைஸ் ஒட்டி இருக்கும் தானே. அதே விலை கூடின கடையா இருந்தால் கூட அதில் சின்ன ஒரு டேமேஜ் என்று சொன்னால் அவர்கள் கவனிச்சிருக்க மாட்டார்கள். இப்ப ஒரு ஜீன்ஸை வாங்குறோம்னா அந்த சிப் இருக்குல்ல, அவடத்துல அந்த சிப்பில் அந்த தையல் கலண்டுட்டு வையுங்க. ஜக்கெட்டில் பட்டின் கலண்டுட்டு இருந்தா அது 50 யூரோ ஜக்கெட்டா இருந்தா கூட நாங்கள் அந்த காசு கட்டுற இடத்துல கொண்டே காட்டி இதுல இந்த டேமேஜ் இருக்குன்னு சொன்னா அவர்கள் நிச்சயமாக அது காசை கழிச்சு போட்டு தான் தருவார்கள். அப்படி நான் வாங்கிட்டு வந்து எனக்கு தைக்க முடியுமென்ற வழியா நான் இப்ப மிஷினிலே ஒரு அடி அடிக்கிறதும் ஒரு இது அப்படியும் வாங்கினதும். ஆனா அது பேரம் பேசுறது இல்ல இல்ல பேரம் பேசுற அதுக்குதான் சொல்றேன். இல்ல அவ சொன்னா இதுக்கு சொன்னேன் நான். அப்படியும் அந்த அந்த கடைகளில் தருவார்கள். அது பேரம் இப்ப நாங்கள் அதை வாங்கும் பொழுது நாங்கள் இப்ப இதுல டேமேஜ் இருக்குன்னு சொன்னா நாங்கள் சொல்றோம் தானே. அப்ப அதை அவர்கள் பார்த்துட்டு எங்களுக்கு டேமேஜ். ஆனால் சொன்ன மாதிரி சில இடங்களில் பேரம் பேசவே முடியாது. அது அந்த விலை என்றா அந்த விலை. ஆனால் தெருவழியில இருக்கிற மார்க்கெட்டுகள் இருக்குதானே, அங்க வந்து நிச்சயமாக நாங்கள் கதைக்கலாம். இப்ப விலை கூடுன முதல் பாணி சொன்ன மாதிரி இப்ப நான் ஜெர்மனில எல்லாம் புடவை கடையில் அந்த கேபிள் ஆர்ல வாங்கும் பொழுது எல்லாம் கணக்க சாரி வாங்கினேன். அப்ப நான் கேட்டேன், நாங்கள் கணக்க சாரி வாங்கியீர்கள், அவர்கள் எங்களுக்கு அது போட்டு தருகிறார்கள். ஆனால் கடைசியாக இந்த வருஷம் இப்ப நடந்த வருஷம் கூட முதல் ஒரு 10-12 சாரி எடுத்துட்டேன். பிறகு திரும்பி 3 சாரி அவர்கள் சொன்னார்கள் 3 சாரி 100 யூரோ. அப்ப வாங்கினேன். பிறகு ஒரு சாரி எனக்கு பிடிச்சு கொண்டு எங்களோட கணவர் அதுல வந்த இடத்துல அவர் சொன்னார், இந்த சாரி வடிவா இருக்கு, இதை வாங்குங்க. அப்ப ஓமண்டு சொல்லி போட்டு அதை கேட்க அவர் முதல் 50 யூரோ சொன்னார் அது ஒரு சாரிக்கு. அப்ப நான் சொன்னேன் வேண்டாம் 50 யூரோக்கு என்னதுக்கு வேண்டாம சும்மா. பிறகு அவர்கள் 40 யூரோக்கு தருவீங்கள் ஒன்று கேட்டேன். பின்ன அப்படி 40 யூரோக்கு பிறகு தந்தார்கள் சாரி. அப்ப மொத்தத்துல வந்து புடவைக்கடையை சுற்றி தான் அவங்களுடைய நகைக்கடையிலேயும் இப்ப இங்கத்தை இருக்கிற நகைக்கடையில பேரம் பேச முடியாது. தாயகத்தை பொறுத்தளவுல அவர்களோட நாங்கள் பேரம் பேசலாம். ஆனா தாயகத்திலும் உடுப்பில வந்து நான் கலை அனுபவப்பட்டிருக்கின்றேன். என்னது தங்கச்சியின் கணவர் வந்து புடவை கடையில் வேலை செய்தவர். அது போட்டு இருக்கிற நம்பர் இருக்குதான் ஆங்கில நம்பர்கள், அது என்னென்ன விலை என்றது தெரியும். இவர்கள் கூட விலை எனக்கு 2-3 தரம் போன இடத்துல ஒரு சாரியை எடுத்து போட்டு விதந்தா அவர்கள் அந்த சாரியின் நம்பரை பார்த்துட்டு ஒருவர் இன்ன நம்பர் என்று சொன்னோன்னு எங்களுக்கு இப்ப 10,000 ரூபாய் சாரின்னா 15,000 வேர்கள். அவர் சாரியை வாங்கி பார்த்து போட்டு இந்த நம்பருக்கு போட்டு இவர் தண்டோன்னு. ஆனா அவர்களுக்கு அத நம்பரை 10 இன்ன விலை இந்த நம்பர் தானே அப்ப சொன்ன உடனே அவர்கள் பிறகு கண்டுபிடிச்சிடுவார்கள். அவர் கடையில வேலை செய்த நோட்டு
இல்லை இல்லை நான் வேண்டாம் என்று சொன்னா பிறகு அவர்களுடன் கதைச்சு பிறகு அந்த குறைஞ்ச விலையிலும் பார்க்க இன்னும் குறைச்சே தந்தவர்களும் உண்டு. அது எல்லாமே மொத்தத்துல இலங்கையில சாத்தியப்படும். ஆனா இங்க வந்து இங்கேயும் நான் வாங்கி இருக்கிறேன். மார்க்கெட்டில எல்லாம் சட்டையில் வாங்கும் பொழுது நான் நேர கேட்டுதான் மாறேன். ஏன்னா பணத்தின் நிழலின் அருமை வெயில்ல தெரியும் வந்து உழைக்கிறவைக்கு தான் பணத்தின் அருமை தெரியும் கூடுதல. அப்ப அதை என்ன முறை பொருளை வாங்கலாம் தானே நாங்கள். இப்ப நான் சில அநேகமான இதுகள் வந்து ஒரே மாதிரியே கூட வாங்குறது. ஏனென்றால் எனக்கு கூட அங்க தாயத்துல இருக்கிறவர்களும் எல்லாரும் ஒரே சைஸானாக்கள் தான் கூடுதலாக 5 பேர். அப்ப நான் ஒரே மாதிரி வாங்கினாலும் அவர்களுக்கும் சேர்த்து தான் அநேகமாக எப்பொழுதும் கூட வாங்குவதுனா அதனால உங்களுக்கு அதிகமானவர்களுக்கு வேண்டபடியால பேரம் பேசிதான் கூடுதலா வாங்குறேன். எனக்கு வாங்கிட்டேன் அப்படிதான் 10 ஈரோன்னு சொன்னா நான் கேட்பேன். மார்க்கெட்டிலேண்டா கேட்பேன். இப்ப வந்து நீங்க பேரம் பேசித்தான் அவர்களுக்கு வேண்டி கொடுக்கணும் இல்ல, விக்கிறவையும் அவையும் ஏதோ விதத்துல லாபம் அப்பயும் அவையிட்ட பேரு எனக்கு நேரத்தையும் நான் பார்ப்பேன் தானே. நான் பேரம் பேசல என்ன ஒரு பேருக்கும் சேர்த்து தானே நான் வாங்குவேன். அது அப்படி வேண்ட நீங்கள் இந்த விற்கிறவரும் லாபம் அடையத்தானே அவர் எனக்கு எங்களுக்கு தெரியும் தானே. அவருக்கு தனக்கு லாபத்தை வச்சு தானே எங்களுக்கு தானே அவர் எல்லாம் ஓமன்று சொல்லுவேன். இப்ப நான் 10 ரூபாய் ஜாமான 5 ரூபாய் கேட்கிறேன். நான் கேட்கல கேட்பேன். நான் 2 3 எடுக்கிறேன். எனக்கு தர்றீங்களா இந்த விலை கண்டுட்டு. அப்ப அவருக்கு தனக்கு ஆதாயம் இருக்கிறபடியே தானே அவர் சார். அப்படி இல்லையா தர மாட்டார். அப்ப அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. என்றால் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல ஏன் வீணா நாங்கள் காசை கொடுத்து அவர் 10 ரூபாயும் கண்ட உடனே அவர் சொன்ன மாதிரி கண்ணாடிய கண்ட உடனே காசை கேட்டவருண்டா அது சாயத்துல இருக்குதான். ஆனால் இதுல எத்தனை பேர் நிறைய அனுபவம் இருக்கிறபடியால உங்கள்ட்ட எத்தனை பேர் நீங்க பேரம் பேசியும் தராதவர்கள் நீங்க சொல்ல சரி வேண்டாம் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அதான் கூப்பிட்டு தந்தவர்கள் இருக்கிறார்கள் நாங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் கூடுதலாக சாயத்துக்கு மிஞ்சையும் பல வித்தியாசங்கள் இருக்கிறதா. ஆனா நீங்கும் வந்து வெளிமாட்டுகளில் அந்த துணிக்கடைகளில் எல்லாம் பேரம் பேசலாம். ஏனென்றால் அந்த பீஸா நாங்கள் வாங்குறோம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப 3 மீட்டர் துணி என்றால் இப்ப எங்களுக்கு தெரியும் நாங்கள் சட்டை தைக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு ஒரு அளவு பெரும் காணுமெண்டு. அப்ப கூட கிடந்தா அவர்கள் சொல்வார்கள் இவ்வளவு காசு மேலதிகமா இருக்குதான். அப்ப அதுக்கு மேல கூட ஒரு பீஸ்ல 1 மீட்டரோ 1.5 மீட்டர் வந்தாலும் அவர்கள் அதை ஒரு பிரயோசனம் செய்ய போறது அப்படியே தாங்க கொண்டு போட்டு அப்படியே தருவார்கள். மிக்க நன்றி. நன்றி கவரேக்கா. இப்படி இருங்க இப்படி இருங்க நீங்க இப்படி நான் தொடரட்டா கொஞ்சம் பாருங்க கவரேக்கா. இப்படி இருங்க இப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறேன் நீங்க சைட் பார்ட்ல எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கணும் மற்ற பக்கம் மற்ற மாதிரி மற்ற மாதிரி இப்ப இதுவரைக்கும் முடியாதவர்கள் கவரேக்கா கொஞ்சம் 10 நிமிஷம் கடன் வாங்குறேன். சரி நல்லா போகுது. சூடு பிடிக்கல இன்னும். ஆனால் முடிந்தவுடன் நானும் என்னுடைய அதான் இதா சரி. இப்ப இதுவரைக்கும் இணையாதவர்கள் யாரு இதுல எல்லாரும் நான் தொடரட்டா தடங்களுக்கு மன்னிப்போட இந்த நோமலா அப்படி எனக்கு அந்த கடைகள்ல குறைச்சு அவர்கள் சொன்ன விலையில இருந்து நாங்க குறைச்சுதான் கேட்பேன். இந்த சாரியா அதை குறைச்சு வாங்கி ஒரு சந்தோஷமா இருக்கு மனதுக்கு. அதை திருப்பி ஒரு கப்போடைக்குள்ள கூட ஒரு சந்தோஷமா இருக்கு. அது கூட தெரியும் அவர் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா கூட்டி வச்சிருக்கிறவர். அது நார்மல் விலை அது இல்ல. அதுலதான் பாதி அவர் ஓமண்ட் தாராரு. அப்ப அவரை ஓமண்டைக்கு நான் இன்னும் குறைப்பேன். அவர் இல்லையா அது கட்டாதாக்கா நாங்கள் இது மண்டப காசு கரண்ட் அதெல்லாம் சொல்லி வரேன். அண்ணன் சொல்லி வரேன் கரண்ட். அப்ப இல்ல பரவாயில்ல கொண்டு போங்க சொல்றீங்க 2 பேர் உடனே அது சந்தோஷமா இருக்கும். அப்படி வேண்டைக்கு வேற கோயில் எல்லாம் இந்த கடைகள் சின்ன சின்ன இந்த காப்பு மாலை தோடு கடைகள் அவங்களோட திருக்கைகள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலை தான் சொல்வார்கள். என்ன 10 பிராங்குன்னு வார்கள் 8 பிராங்கு 6 பிராங்கு 4 பிராங்கு மட்டும் கேட்பேன். நான் 2 எடுக்கிறேன் 3 எடுக்கிறேன். கோயில் இப்ப இந்த முறை சேர்த்தி ததுங்க போயிட்டு நானும் அபியும் போயிருக்கேன். அப்படித்தான் நான் கேட்பேன்.
இல்ல அது ஓரளவு தெரியும் தானே போடைகளை. ரெண்டாவது அந்த உண்மையில அதை நிக்கிறதுல உண்மையில பெருசா பொம்பளை இருந்தா சிலது குறைக்கவே மாட்டோம். அண்ணன் அண்ணன் சொல்றீங்க அண்ணன் கடைசியில இவ்வளவுதான் என்ன மாதிரியா அவர் பார்த்துட்டு சரி யோகா அவர் சில நேரம் பொட்டு பாக்கெட்ட சும்மா வச்சு விடுவார் அந்த பேக்கெட் எடுத்து அவகிட்ட கொடுப்பாரு. அதே இதை வேண்டிச்சு நான் படியில கேட்க எங்க நன்றியும் வேண்டி போட்டு சொல்லுவா நான் நீங்க வாங்கிட்டு போய்க்கணும்னா எனக்கு இந்த விட சொல்றான்னு வாங்கும் எனக்கு வேண்டி தாங்க இந்த தோடையும் மாலையும் வந்து எனக்கு கூட சொல்றான் 7 பிராங்க இந்த மாதிரி அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்த நான் சொல்றேன்னா அவன் குறைச்சு இவா இந்த விலைக்குத்தான் வேணுவான்னு சொல்லி அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கேட்க அது அது ஒரு லாபத்தை வச்சுதான் விற்பினா இல்லாட்டி இல்லையான்னு சொல்லலாம் தானே. அது அப்படி வாங்கியோ சந்தோஷம் வேற குறைச்சு வாங்கி போட்டோம்னு சொல்லி குறைச்சு வாங்கினா அப்படி சொல்லுவாள் மிச்ச காசை தர சொல்லி தானே வாங்கணும்னு சொல்லி கோயில்ல வேண்டியல கட்டிக்கார நீங்க ஒரு பிசினஸ் கடையை வைக்கலாம். அப்படி அப்படி பேரம் பேசி வாங்குறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேற எங்களுக்கு ஒரு மன திருப்தி வரும் பேரம் பேசி வாங்கும்போது. எனக்கு அது விருப்பம் எல்லாம் இருக்கும் இருக்கிறதையே போடுவோம். இருக்கிறதுனால டீப்பா நிறைய விஷயம் போக வேண்டி இருக்கு. ஆனால் இன்னை போல புறம் நாளை பாப்போம். கௌரிகா நீங்க பேசுவதா இல்லையா? பேர பேசுவதா இல்லையா? நான் முந்தி பேசி இருந்தேன். நிச்சயமாக என்னுடைய கருத்து மாத்திரம் சில வேளையில எனக்கே வலிக்கும். அது வெறும் ஒரு சிறு சிறு வியாபாரிகள் தான் நாங்கள் போய் பேரம் பேசுறது. பெரிய கடையில பேரம் பேச இல்லாத எங்களுக்கு ஒரு மனப்பான்மை மேல நாங்க வெக்கப்படுவோம். இல்ல அந்த கடைக்குள்ள போயிட்டு நாங்க கதைச்சா நாங்க குறைஞ்சாக்களாவே பார்த்துட்டு நினைப்போம். அல்லது சில இடங்கள்ல எங்களால அப்படி அள்ளி குடுத்துட்டு வருவோம். எங்களுக்கு தெரியும் நிறைஞ்ச பணம் எங்களோட கையில இருந்து போகுதோ அதுதான் பில், நாங்க ஒன்றுமே கதைக்கல. ஆனா சின்னதா வச்சிருக்கிற அற்பத்தனமான 10-20 ரூபாயில நாங்க போய் நின்றோம்னா அதையும் நாங்க வாங்கிட்டோம்னா எங்களோட மனதுல வர்ற சந்தோஷம் நாங்க நினைக்கிற கர்மம் எல்லாம் வேறையா இருக்கும். அத வேற ஒரு இடத்துல கொண்டே சும்மா கொடுப்போம். எனக்கு தான் இல்ல அப்படி நான் சொல்லல, இது உண்மை. இது என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். உண்மையிலேயே நாங்க இதை கொண்டு வெளியில கொடுக்கல அப்ப நாங்க வேணா வருத்தப்படுறதோ அல்லது இதுன்றதோ இல்ல. ஆனா அந்த அற்பத்தனமான சின்ன 1 ரூபா 2 ரூபாயில அதுவும் அவன் அந்த இடத்துலயும் அவ்வளவு கஷ்டப்படுற அவன்கிட்ட போய் கடைசியில போய் ஏமாத்துவினான். அது வேற விஷயம். அந்த ஏமாத்துறவையத்து நான் சொல்லல ஏமாந்து போய் வாங்குவோம். ஆனா அந்த சின்ன சின்ன இடத்துல நாங்கள் கொடுக்குற அந்த பணம் நிச்சயமா வெறும் வரமப்பட்டு இருக்கிற ஆக்கள்கிட்ட போய் நான் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு சமீபத்துல வெளிச்சது போய் ஒரு ஆள் பிளவுஸ தைக்கிறா. பிளவுஸ தைச்சிட்டு அது இங்க ஒரு 30 ரூபா கொடுத்து தைப்போம்னா அங்கே ஒரு 10 ரூபா 7-8 பிராங்க்ஸ் தான் கொடுத்து தைப்போம். அதுலயே போய் நாங்களும் அவர்களிடம் தைச்சிருந்தோம். அதுலயே போய் இங்க நல்ல வசதியானவர் பலருக்கு உதவி செய்யறவர் அவர் போய் அங்க போய் இதை விட குறைக்க மாட்டீங்களா என்று கேட்டதை இந்த கால கேட்க நான் யோசிக்கிறேன். ஏன் இதுக்கு போய் இப்படி கேக்குறாரு அப்படியா? அந்த இளமையிலேயே பேரும் பேசுங்க. ஆனா அற்பத்தனமான இந்த இதுல பிறகு எங்களோட மனம் வலிக்கு அந்த காசை கொண்டு வந்து நாங்க உண்மையில ஒண்ணும் செய்ய போறோம் இல்ல, ஏமாத்துறதுக்கு விடாதீங்க. ஆனா சின்ன சின்ன வியாபாரிகள் அந்த 1-2 ரூபாய் அவர்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாகவே பயனுள்ளதா இருக்கீங்களா அதை போய் பேரம் பேசி அதுல நாங்க வெற்றி கொள்றது சரிதான என்னுடைய பக்கம். நான் யாரையுமே புற சொல்லல, அது என்னுடைய பக்கமாக நினைத்துக் கொண்டு அள்ளி கொடுப்போம். பெரிய கடையில பெரிய ஷோகேஸ்ல இருக்கீங்களா ஒரு வார்த்தை கதைக்காம அள்ளி கொடுக்குறோம். நாங்கள் ஏன் இங்க போய் இப்படி கதைக்கிறோம்ன்றதை எல்லாம் நான் சிந்திக்கிறேன். மிக்க நன்றி விஜயஹரி அக்கா. எங்களுடைய பக்கத்துக்கு அணி சேர்த்து மணிமோகன் அவர்கள் இப்ப விலகி நிறைவான கருத்தாக என்னுடைய பக்கம் இணைத்துக் இருந்தார். இப்ப திருந்திட்டோம் நாங்க இருந்துட்டோம். அதை எதற்காக விளங்க வைத்தார். அதனால் எங்களுடைய அணிப்பக்கம் அது வலு சேர்க்கப்பட்டதுன்னு தான் சொல்லுவேன். ஜெயமலர் அவர்கள் இணைந்திருந்தார்கள், சாதனை துறையிடங்கள் அவர்கள் இருந்தார்கள். என்னுடைய பக்கமும் எப்படி விஜயஹரி ஆகாஷ் அவர்கள் சொன்னார்களோ அது மாதிரி நான் சொல்றேன். இதுக்கு போய் குறைப்பாங்களா? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, இதை போய் கொடுத்துட்டு போடுறாங்க. வேணும் என்ற சில பொருட்களுக்காக கொடுக்கறது இல்லை. ஆனா அது சரியென்றுதான் என்னுடைய பக்கம் இருக்கு. நிறைவான சரியான கருத்துக்களோட இணைந்த விஜயஹரி அக்காக்கு நன்றி. எங்கள் பக்கம் தான் ஜெயிக்கும் என்று மணிமோகன் அவர்கள் அவர்களுடைய தலைப்பு தான் இது விருப்பு தலைப்பு. இணைந்திருந்தவர்களும் அழகாக சொல்லியிருந்தார்கள். கூடின அளவு வாணியக்கா உங்களுடைய அணிப்பக்கம் துணிக்கடையிலும் மணிக்கடையிலும் தான் நின்றார்கள். நீங்க ஒரு மாடு ஆடு விக்க கூட பேரம் பேசாம இருக்கவே மாட்டாரு. நாங்கள் இப்ப எங்களுக்கு அனுபவத்தை நாங்க சொல்றோம். இப்ப நாங்க மாடம் விக்கல இதுவும் விக்கல. ஆனா எங்க அம்மா அப்பாக்கள் எல்லாம் வித்தது நாய் கூட விக்க வேண்டிய
வித்துட்டுவம் என்ற ஒரு நோக்கத்துல இருக்கிறவ குறைச்சு கொடுத்துடுவினம். இது நின்று தங்களுக்கு கஷ்டம் என காசு தேவைன்றவ கொடுப்பினம். ஆனா சிலது பெருமதியை பார்த்து கொடுக்கவே மாட்டார்கள், கேட்டா போல கொடுக்க மாட்டார்கள். அது எங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். ஆனா இப்ப இதை போல நீங்க விவசாயிகளை பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறார்கள். அந்த அவர்களுக்கு காசு தேவைன்னு கொடுக்க முதலாளி மேற் போய் இவ்வளவு மலிஞ்ச விலைக்கு வேண்டியது இஞ்சால அவர் திடீரென்று கொள்ள லாபம் வைக்கணும் இல்லையோமோ, அப்படி நாங்க செய்யவில்லை தானே. நாங்கள் பொருள் காலம் நிலை அறிந்துதான் அதுகளை செய்கிறோம். கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு பார்த்து கிடைக்குமா இருந்தா வேண்டது, சிலது தேவையா இருந்தா முக்கியமா காசை பார்க்கிறாரு. ஆனா சில இடத்தை இது தேவையில்லை வேண்டுவோம் என்று போய் குறைக்காட்டி பேசாம விட்டுட்டு போவோம். சிறப்பு உங்களுக்கு தர்ஜினி, உங்களுக்கு சிறப்பு. ஒரு திருமணத்துல கூட இப்ப ஒரு இதுக்குள்ள அதுக்கு கூடவே பேரம் பேசித்தான் எல்லாமே செய்யணும். நன்றி, வணக்கம். எனக்கு இது புரியவில்லை. சொல்லி என்னது புரியவில்லை சொல்றேன். பேரம் பேசுறதுலேருந்து எல்லாத்தையும் இப்ப ஒரு திருமணம் வந்து எடுத்துக்கொண்டா கூட எத்தனை இடத்துல பேரம் பேசித்தான் எல்லாமே போகுதுண்டு. இப்ப இந்த காலத்துல கூட அது இருக்கு. பேரங்கள் பேசித்தான் இந்த அப்படி நின்று நாண்டு பிடிச்சு கொண்டு நின்று எத்தனையோ எல்லாம் நடக்குது. இல்லையென்று சொல்ல முடியாது. பேரம் தானே, அதுதான் எல்லாமே அப்படித்தான் நடக்குது. நீங்க இப்ப இலங்கையில வீடுகள் காணிகள் வைக்க இடையில தரகர் என்ற ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு இன்ன விலைக்கு வித்து தரணுட்டு அங்கால கூட வேண்டிய அவர் அதை எடுக்கிறார். சொன்ன மாதிரி ஒரு காணி என்றால் 2 பக்கமும் பேரம் பேசித்தான் வாங்கினோம். அது அவருடைய தொழில், அவருக்கு வருமானம் வேணும். என்ன அப்ப அவர் 2 பக்கம் வச்சுதான் வைப்பார். அவர் அவ்வளவு தூரம் பாடுபட்டதுக்கு அவருக்கும் தேவைதானே. மன்னிப்புடன் உங்களோட அண்ணாவின் கடைக்கு நான் அடிக்கடி போவேன், இலங்கைக்கு போகும்போது. அப்போ 2-3 உடுப்போம். நான் ஒரு நாள் சொல்லி நான் ஏமலரோட கதை கேட்கல சொல்லுவேன், அண்ணா விலை குறைக்கலையேன்னு சொன்ன போட்டு விலை எல்லாம் குறைச்சுதான் தருவேன். ஆனா இது எவ்வளவு முரட்டுத்தனமான வேலை என்ற கடையில பொறுத்தவரை 2 விலைதான் வச்சிருப்பீங்க. இல்ல பாவம் அவர் வெளிநாட்டுல இருந்து வந்தவே சத்தப்படா வாங்குகிறவன் இல்ல அப்படி வாங்கினதும் இருக்கிறது. இப்ப பேரம் பேசுறது வந்து சாமான்கள் வாங்குறதுல மட்டும் இல்லை. இப்ப எங்களோட வாழ்க்கை நடைமுறையில கூட நாங்க பேரம் பேசாட்டி எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்காதுன்னு என்ன சொல்லுவோம். எவ்வளவு அநியாயங்களை தட்டி கேட்டாதான் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். அப்புறம் பேரம் பேசணும் கட்டாயம், பேரம் பேசணும் கட்டாயம். அதுக்கு பேரம் பேசுவோம். அது பேரம் பேசுவதாக பொருள்படாதுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கைக்கான நீங்க இடத்து கதைக்கிறது வந்து அது பேரம் பேசுவதற்குள்ள வரமானதுதான் கேள்வி. வீட்டுக்குள்ளேயே ஆரம்பம் அதுதானே தொடங்குது. நன்றி, வணக்கம். ஆனா என்ன சாரிக்கு நிக்கிற மட்டும் சாரிக்கு பேரம் பேசுறோம், சட்டைக்கு பேரம் பேச முடியாது. சாரிஇந்த விலையளவுக்கு சட்டை கொடுத்து தச்சு கொண்டு வருவீங்க. மன்னிப்புடன் சாரிக்கு பேரம் பேசுறீர்கள் சொல்றீர்கள், சரீரத்துக்கே பேரம் தானே பேசுறார்கள். நன்றி, வணக்கம். சரி, நன்றி, வணக்கம். என் பக்கமாக நான் நல்லா சண்டை பிடிப்பேன், நல்லா பேரம் பேசுவேன். என்னோட யாரும் வரமாட்டேன்னு தங்களுக்கு வெக்கமாமட்டு ஷாப்பிங் கேட்டு போனாலே இல்லை நாங்கள் வரல, நாங்கள் காரங்களே இருக்கிறோம், நீங்கள் போய் இளைய வரும் அப்பா சரி அப்பா வாரதை அந்த பக்கத்துல வாணி ஒரு நாளும் பேச்சு வாங்கின்னு வேற இல்லையா? யாருக்கிட்ட பேச்சு இல்ல வீட்டுல பேச்சு வாங்குவேன். இல்ல 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 அந்த கடைக்காரரே சிலவுல எரிச்சல் வந்து போய் இல்ல 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 அவரு கூப்பிட்டு தான் தார்கள். இப்ப இந்தியாவுக்கு போன நேரம் இப்போ கருகா சொன்ன மாதிரி தான் சில இடங்களில் நானாக கொடுத்தேன். நான் இல்லை இளையவர் என்னென்னா இப்போ ஊவரை அவர் புக் பண்ணால் ஓமட்டு போட்டு வந்து ஏறி இடையால போக்கில் கொஞ்சம் கூட தாங்கன்னு கேட்டார்கள். அப்போ அது பிழை. 2வது புக் பண்ணிக்கலையே இந்த ப்ரைஸ்ண்டா நாங்கள் புக் பண்ணுறோம்.
அப்போ சரி அப்போ அவரோட ஆகி பண்ணிடலான்னு போட்டு கொடுத்தாச்சு. பிறகு இளையவர் சொன்னார், சரி இன்னொரு ஓட்டோ பிடிச்சி போக வேண்டாம், அந்த ஓட்டோ பாவம் அவர் ஒன்றுமே பேச மாட்டேன் சரியா, 300 ரூபா ஓகேயாண்டு போவேன். போயிட்டு வந்துடுறவங்களை ராகவி கூட கொடுப்பேன். ஏன்னு சொன்னால் அவர் எங்களை ஒரு ஒனஸ்டாக இருந்தவர். அவர் அந்த அவரை வேலையாக இருப்பார், கஷ்டப்பட்டுருப்பார். ஆனால் அவர் கேட்க இல்லை. அப்போ சொல்லுவார், எங்களுக்கு அந்த தூரங்களும் எங்களுக்கு தெரியாதானே எவ்வளோ வர மாட்டேப்பா, அங்கே தேவர்களுக்கு தெரியும் இந்த தூரத்துக்கு போனால் அவ்வளோ வந்து. அப்போ வந்து சொல்லுவார், இல்லை அவருக்கு கொஞ்சம் கூட கொடுக்கணுமான்னு சொல்லி அந்த விளையாட்டம் நடந்தது. அது எனக்கும் சரியான பட்டேன், அவர்கள் ஏமாத்த இல்லைன்ட்டு. ஆனால் ஏமாத்து பேர் வழியல்ன்ட்டு எங்களுக்கு தெரியும் சிலர். அப்போ இப்போ அந்த பேமெண்ட் அதெல்லாம் உண்மையிலேயே இப்போ மற்ற பக்கம் காய்ச்சா அது கவலை தான். அவர்களும் கஷ்டப்பட்டு அதை இழுத்துட்டு வந்து அந்த வெயிலண்டு நின்று திரும்ப அதை மூடிக்கடி எல்லாம் போகிறது, பேமெண்ட்டில் இருக்கிறார்களும் வேலை கூட, கடைக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அவர்கள்ட்ட போயிட்டு பொழுது சொன்னார், இந்த சும்மா நாங்கள் பொறுக்கிறதா இன்விடேஷன் அதெல்லாம். அப்போ சொன்னார் 100 ரூபா அப்படின்னு சொன்னார் ஒருத்தோடன்னு வைங்களேன். நாங்கள் சொன்னோம், இல்லை நாங்கள் கொஞ்சம் கூட எடுப்போம், நீங்கள் போடுவீங்க. இல்லைன்னு கல்யாணத்துக்கு சொன்னேன். நாங்கள் சொன்னோம் அப்படின்னா ஓகே, நாங்கள் மற்ற கடையில் வாங்கக்கா சரியா. ஆனால் அதோட விலை 25 ரூபா தான் இருக்கும். அது அவர்கள் அப்படித்தான் எப்படின்னு கூட்டி 25 ரூபா இல்லை 100 சொன்னா அப்படி ஒரு 50 உங்களோட முகங்களை கண்டோடனே அவர்களுக்கு தெரியுமோ இது வெளிநாட்டுல இருக்கிறது. கண்ணாடியை போட்டுட்டு போயிருந்தாருன்னா இன்னும் தெரியும். அது இன்னும் தெரிஞ்சிருக்கு. ஷோர்ட் டைம் போட்டுருந்தா நாங்க சாரணத்தான் போடாங்க, இதோட போட போடாது போட்டு பஜ்ஜி அங்கே இதோட போடாது, கண்ணாடி கூட போட இல்லை, 3 போட இல்லை. அப்போ அடிட்டு போக பாரு சொன்னார், ஓகே ஒரு லொட்டா எடுக்கணும், நான் அவ்வளவே தாரேன்ட்டு சொல்லி உண்மையிலேயே கவலையாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் லாபமாக தான் இருந்தது. ஆனால் அவர் எப்படி 25-50 கூட்டி தான் வச்சிருப்பாருன்ட்டு நல்லா தெரியும். ஆனால் பெரிய சாரி எடுக்க கடைகளுக்குள்ளே போய்க்கல எங்கட விளையாட்டை காட்டையில். ஆனால் நான் பேசுகிற பக்கம் மாறினேன். அப்போ ஊருக்கு போனால் கட்டாயம் அந்த உடுப்பு கடைக்குள்ளே போனால் சண்டை பிடிக்க மாட்டேன். அநேகமாக ஒரு கடைக்குள்ள நான் வந்துவிட இல்லை. அப்போ அவரே சொல்லுவார், 2000 2018 வரைக்கும் போனால் அந்த கடைக்கெலாம் அநேகமாக போகிறது. அவரே சொல்லுவார், அக்கா வந்துட்டு அக்கா நீங்களே விலையால போட்டு சரியா, நீங்களே விலையால எடுத்து கட்டுவேன், நீங்களே விலையை போடுங்க. ஏன்னா அவரே தெரியும் அந்த விலைக்கு நான் எடுக்க மாட்டேன். ஆனால் உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டாருங்க. ஒரு கடைக்காரரை சொன்னவர், அக்கா எப்பவும் எடுக்கிறவர்களும் சரி கொடுக்குறவர்களும் சரி சண்டைன்னா அந்த அன்பு சண்டை. நீங்கள் இவ்வளோ கேட்பீங்க, நான் அங்கே இவ்வளவு பேரம் பேசுகிறது. ஆனால் சில கிரகத்தில் இருந்து வந்ததுகள் இப்படி தான் சொன்னார், கோவத்தில் சொன்னார். ஏன்னு தெரியா, சில கிரகத்தில் இருந்து வந்ததுகள் அளவும் பார்க்காதுகளாம், கலரும் பார்க்காதுகளாம், இதுவரைக்கும் மச் பண்ணுமாண்டும் பார்க்க மாட்டார்களாம். ஒரு நாட்டை குறிப்பிட்டு சொன்னார் சரியா. அவர்கள் இன்னும் அப்படி காசு கொட்டுதோண்டு உண்மையிலேயே கடைக்காரர் கேட்டார் கவலைப்பட்டு. என்கிட்ட எதுவும் பார்க்க மாட்டேன். இப்போ நாங்கள் போனால் ஓகே இவருக்கு இது சரியா, இந்த உடம்பா நாளுக்கு இப்படி சைஸுகள் என்னன்னு கேட்டு நாங்கள் வாங்குவோம், கலர் வரைக்கும். அவரே சொன்னார், நீங்கள் உங்களை விட்டால் நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணி தருவீங்க போல கிடக்குது. அவர்கள் ஒன்றும் பார்க்க மாட்டார்கள், எவ்வளோ விலையை சொன்னாலும் குறைக்கவும் மாட்டார்கள், எடுத்துகிட்டு போயிடுவார்களாம். அப்போ எங்களுக்கு லாபமாக இருந்தாலும் இப்படியும் இருக்கிறார்களான்னு தாங்க யோசிக்கிறதா சரியா. இதில் அவருக்கு காணாதாண்டு கூட பார்க்க மாட்டேனுமா. அப்போ என்னட்டு சொல்லுவார், சரி நீங்கள் வந்துட்டீங்கன்னு விலையை போடுங்கட்டா 1000 சொன்னார்டா 200 போடுவேன் சரியா. அவர் சரி 50 போடுங்க கூட்டியாட்டுவார் 250 ஓகே. இப்படி அட்டைப்பட்டு நல்லா குறைச்சி ஆனால் தந்துட்டார் எனக்கு. ஏன்னா தொடர்ந்து நான் போகிற வழியினால் அவருக்கு லாபம் இல்லாமல் இல்லை, இருந்தபடி தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ பிறகு சில வேளையில லாபம் இல்லாடி மணி அந்த நிறைய ஸ்டாக்க கடையில சேர்த்துட்டு வெளியில அப்புறப்படுத்தோடும் தானே. இல்ல அதெல்லாம் கேட்டபடியினாலே எனக்கு கிடைச்சது. இல்லை அவர் 1000 தானு சொன்னா அவர் எவ்வளோ லாபம் பாரு, நீங்கள் அள்ளி கொண்டு வருவீங்க என்ன 1000 தானியன்ட்டு. இல்லை 800க்கு தான். ஆனால் தெரியும் அவர் தரமாட்டாருன்ட்டு. அவர் 50 கூட்டு தான் சொல்லுவேன் சரியா. அப்போ எனக்கு தெரியும் ஓகே அவர் 50 தான் கூட்டி சொல்லுவாருன்னா நான் அந்த குறைச்சி கேட்பேன். ஏன்னா எனக்கு அது லாபம் மாதிரி, அவருக்கு அதை விட லாபமாக இருக்கும். லொட்டா எடுக்கைகள் அவர்களுக்கு லாபம் தானே அங்கே. அப்படி வந்துட்டு அப்புறம் ஒரு செருப்பு கடைக்குள்ளே போனாலும் விலை பேசிட்டு சரி என்ன நான் அடுத்த கடைக்கு போகிறேன்ட்டு போய் காலை வைக்கக்குள்ள, இல்லை தங்கச்சி வாங்க உங்களுக்கு அளவாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும், இந்த சப்பாத்தை போடுங்க வாங்க போட்டுட்டு குறைச்சிடுவேன். ஆனா தர்ஷினி சில வேளையில இப்ப நாங்க எங்கட சூழல் பேரம் பேசுற நாட்டுல கனகாலம் இருக்காதால அப்படி ஒரு நிலைமையும் தெரியல. இல்ல இங்க
ஆனா நீங்க இங்க வந்து சரியான குறைவு நான் கேட்கறது ரெண்டா தெரியும் பிரைஸ் போட்ட பிரைஸ் போட்டதுல நாங்க எடுப்போம். ஆனா தமிழ் கடைகளுக்குள்ள போனா நான் கேட்பேன் ஒரு 5-10 குறைத்தான் தருவேன். சொல்றேன் நீங்க தமிழ் கடையில கூட தமிழ் கடைகளுக்குள்ள போற நேரம் மார்க்கெட்டுகளுக்குள்ள போற நேரம் நீங்க நல்ல இல்ல குறைச்சு வாங்கலாம் தானே. வெம்பிளியோ அங்கேயோ கேட்கக்கூடிய இடங்கள்ல கேட்கக்கூடிய இடங்கள் இப்ப வெம்பிளியில போனீங்கன்னா அவர்கள் போட்ட பிரைஸ் கடைசியும் குறைக்க மாட்டார்கள். உங்களுக்கு அப்படியான இடங்கள் இருக்கு, எங்களுக்கு அப்படி இல்லை என்று சொல்ல இல்ல இல்ல ஊருக்கு போனா இப்ப இங்க எங்கட சித்து விளையாட்டெல்லாம் சரி வராது. அது போட்ட பிரைஸ் தான் நாங்க தூக்கி கொண்டு வரோம். கிழிஞ்சதை என்னவோ அவர் போட்டிருப்பான். இப்ப டமேஜ்ன்னு சொன்னாலே அவரை ரெடியூஸ் கீழே குறைச்சி போட்டிருப்பாரு என்ன இதுல இருந்தது டமேஜ் இவ்வளவுன்னு சொல்லி. அதையும் விட நீங்க வாணி இப்படி நடந்திருக்கு வாணி எப்படின்னா இப்ப நீங்க அரவில போட்டு ஒரு உடுப்பு எங்கேயாவது ஒரு இடத்த லிப்ஸ்டிக் மார்க்கோ அல்லது சின்ன ஒரு இதோ அப்படி நான் செய்திருக்கிறேன். இதை காட்டையில அவியல 5-10 அது குறைச்சு தந்திருக்கிறேன். நார்மல் கடை அப்ப நாங்க அது பேர பேசல அவர்களாக தெரியாம இருந்து குறைச்சது. அல்லது நூல் அனுபட்டு இருந்தாலும் கடைசி 1-2 தான் இருக்கண்டா அந்த தமிழ் கடையில இல்ல எனக்கு அது பேரும் பேசுற பழக்கம். இப்ப அன்னைக்கு போயிட்டு ஒரு வேலை செய்ய வந்தார், சின்ன ஒரு வேலை உண்மையிலேயே அது அது 2 பவுன் தான் முடிஞ்சிருக்கும் அந்த வேலைக்கு சரியா. அவர் 15 பவுன் கேட்டார். கேட்க நான் அதுல பேரும் பேச விரும்பல, நான் முன்னே 20 கொடுத்தார். அப்போ இப்படி ஒரு பார்வை பார்த்தேன். அது அந்த பிள்ளைய கேட்டால் 15 தாங்கண்டான்ட்டு சொல்லி 15 அது சும்மா ஒரு ஆடி பொறுத்துறது. அது 2 பவுன் எனக்கு தெரியும், வீட்டில் தான் கொண்டு இருக்கிறேன். இருந்தாலும் அந்த நேரம் வந்து செய்ததுக்கு நன்றியை சொல்லிட்டு 15 தாங்கன்னு சொல்லி வேற 20 கொடுத்தேன். இங்கே கூட கொடுக்குற பழக்கம் வெங்கட விட்டேன் சரியா, பாவம் தானியன்ட்டு. அப்போ அதுகளில் அப்போ அந்த பக்கம் நான் போக மாட்டேன். அது பெருசாக கடைகளுக்கு வந்து கொடுத்தா நான் விட மாட்டேன் தானே, வீட்டு வேலையில் இன்னைக்குல கொடுக்குறதுக்கு நான் பேச மாட்டேன். ஆனா வெளியில போனா நல்லவர்கள் வர மாட்டார்கள். இப்ப ஊருக்கு போனாலும் அங்க ஒருவர் இருக்கிறார், நான் வர இல்லைப்பா அதை கௌரவம் பார்த்துட்டு ஒதுக்கி விடுவார். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஷாப்பிங் சண்டை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுவீங்க, நாங்கள் ஒவ்வொரு நாளும் வரதாடி எடுத்துட்டு அங்கே அவர் 5000 இருக்கிறத 10,000 சொன்னாலும் இந்த இதுகள் தலையாட்டி தூக்கி கொண்டு வரும். அப்போ நான் சொன்னேன் என்னோட வரவே வேண்டாம் தாயி, நான் பெரிய கடைக்கு போகிறது இல்லை, நான் போகிறது குச்சோளுங்கைகள் இருக்கிற சின்ன கடைகளுக்குள்ளே போவேன். அங்கே அழகான உடுப்புகள் இருக்கும், ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும், அந்த ப்ரைஸ்லேயே நான் குறைச்சி தான் வாங்கிட்டு வருவேன். இல்லைங்க நீங்கள் போயிடும். உங்களுக்கு அதே பொருத்தமாக இருக்கும் விஜயக்காவோ ஜெசி மணிவண்ணன் அவர்களையும் இப்ப சுவிஸ்ல வந்து ஒரு உத்தி என்னன்னு சொன்னா 2-3 வாரத்துக்கு முதலே சேல்ஸ் அண்டு போடுவார்கள். அந்த சேல்ஸ் மாட்டியே தூக்க மாட்டார்கள், சேல்ஸ் முடிஞ்சோட தூக்க மாட்டோம். அதுல நாங்க சொன்னவர்களும் அப்படின்னாங்க அப்படின்னா அதை எடுக்க மாட்டோம். கூடிய இடத்தோட இன்னும் சேல்ஸ் விலையில தானே இருக்குதுன்னு எல்லா பொருட்களையும் எடுத்து போட்டுருவோம் நாங்க. ஏன்னா அதுல இருந்து இந்த விலை தானே. ஆனா அங்க இதுக்கு போனோன்னு காசு கில்லுக்கு போனோன்னு அவர் சொன்னாது சேல்ஸ் விலை எப்படியே முடிஞ்சுது, ஆனா இது நார்மல் விலையாண்டு. அப்ப அவரை தூரம் கொண்டு போனாங்க, நீ திருப்பி அதை விட்டுட்டோம்னா அதே விலைக்கு எடுத்துட்டு வரும். அதான் இவர்களுடைய உத்தி. அந்த காட்டை தூக்க மாட்டார், தூக்கம் விட்டது அவர்களுடைய. இது நான் ஒரு இது வாஷிங் மிஷின் போட்டிருக்கேன் நான் இப்படி நடந்தது வாங்கி. இது தமிழ் கடையில் ஆக்கள் எடுக்கிறதுக்கு உள்ள ஆக்கள் நீங்க போவீங்க, அந்த சேலண்ட் இருக்கு, க்ளோசிங் டவுன் இருக்கு. இப்ப இங்க கண்ணா வருஷமா க்ளோசிங் டவுன் ஒரு கடை சரியா, அது முன்னுக்கு மைக் வேற வச்சு சொல்லுவாரு க்ளோசிங் டவுன் இவ்வளவு இருந்தது இவ்வளவுன்னா விலையெல்லாம் அப்படி. அது பார்த்தா 4-5 வருஷமா அந்த க்ளோசிங் டவுன். அப்போ எவ்வளோ பிஸ்னஸ் போயிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. ஏனென்னா இப்போ 20 இருக்கிறத வட்டி போட்டு 10 போட்டிருப்பாரு, எல்லாரும் போயிருப்போம் தானே, அதுக்குள்ளே போவாருங்க. இப்போ நான் யோசிச்சேன் இதெல்லாம் வியாபார யுக்தி தான். அது பூட்டவே இல்லை, அந்த கடை திறந்தான் இருக்குது. ஆனா க்ளோசிங் டவுன் எல்லாம் இந்த பாத்திர கடைகள் உண்டு, உதய மாதிரி தான் போட்டிருக்க சுவாமிகள். நானும் போய் அந்த போட்டோ ஸ்டார்ட்ல எடுத்தேன். அந்த மேலையும் க்ளோசிங் டேல் தான், ஆனா விலையண்டா அந்த மாதிரி ஒரு மிக்சி ஒன்று பழுதா போச்சு போன வருஷம் எனக்கு 7 பவுனுக்கு தந்தவன் அந்த மேல் இது மாத்திரம். இந்த முறை போய் 25 பவுனா. அதை பார்க்க நீ வச்சுட்டு அப்ப அப்படி வியாபாரம் அவங்க செய்ய நீங்க சொல்றீங்க அவருங்க பாவம் தானே, அவங்களுக்கு நாங்க பிசினஸ் கொடுக்கத்தானே வேணும் நினைக்கிறீங்க. 4 பேரும் சொன்னாங்க சட்டத்துக்கு பாட்டி வர்ற வாக்கெட்டு எல்லாம் பேரம் பேசுறது தப்பு, பாவம் அவ கொடுத்துட்டு வேண்டிட்டு வாங்குவோம் தான் சொல்றாங்க. இப்படி விலை போட்டிருக்கிற கடையில நாங்க பேரம் பேசுங்கோ இதன்னு சொல்லவில்லை என்றதை
தான் எங்களுடைய பக்கம் எம்எல்ஏர்களும் சரி சாந்தினி அதிக நேரம் இழுக்க விட்டால் தர்ஷினி பிறகு திருப்பி இதையே சொல்லி கொண்டு போறதா இருக்குது. ஏற்கனவே முடிவு பெரிய பணக்காரன் தான் பெரிய கடையில் வச்சிருப்பான். இப்ப சின்ன இதுல வந்து ஏழையில தான் இருப்பான். அப்ப அவன்கிட்ட நாங்கள் பேரம் பேசுறது கூடாது. பெரிய கடைக்காரன் அது அவன் அதுக்கேற்ற மாதிரி அவன் செய்துட்டு நிறைய இதை வச்சிருப்பான் நல்ல விலையில. அவனுக்கு அன்றைக்கு வியாபாரம் பாக்கலாம். வியாபாரம் ஆக வேணுமா? கிடைக்கிற ₹1 கிடைச்சாதான் அவனுடைய வாழ்க்கை போகும். அவர் அதையும் லாபத்தை வச்சுதான் எங்களுக்கு கவர்மெண்ட் தாரா, இல்லாட்டி அவர் தர மாட்டார். இல்ல சில பேர் சொல்லுவேன் இல்லையாக்கா கட்டுப்படி ஆகாதன்னு சொல்லுவேன், சொல்லிக்கன்னு சொல்லுவேன். சில பேர் இல்ல இல்லையாக்கா வாங்க போவாங்க வாங்க வாங்க எடுங்க நிப்பினா அப்ப தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு கடை வச்சிருக்கேன் எல்லாம் வசதியா நாங்கள் லாபம் பெற்றாதான் அவருக்கு லாபம். அல்லது அவர் இந்த உடன் காசுக்கே கொடுத்துட்டு அது தன் சாப்பாடு தான் எடுப்பார். அது அப்படி நட்டத்திலேயே அவருக்கு போயிடும். இல்லை இப்போ உதாரணத்துக்கு எங்களை பக்கத்தில் ஒரு கடை சரியா சின்ன கடை ஒரு துணிக்கடை, அதில் சில நேரம் சட்டையால் போடுவேன். அப்போ அந்த சட்டை 5 பவுன் சரியோ, அது தொங்கி இருக்குது கனகாலமாக 1 வருஷம் போடுவேன். பிறகு பார்த்தால் அடுத்த நாள் போகிறேன் அது 6 பவுன்ஸில் கிடந்தது. அப்போ இது சுத்தமாகத்தான் இல்லையோ. இப்போ அதே இடம் அதே கடை அதே சட்டை அவர் போடுறார் 5 பவுண்டுக்கு. இப்போ அவருக்கு அதனால் எந்த விதமான இப்போ கடையாண்டா சொல்ல எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படி இப்படி வழியெல்லாம் போடுறேன் போடைக்குள்ள அது சுத்தமாகத்தான் இல்லையா. அப்போ நீ அதை 1 பவுண்டை அவர் கூட்டி வைக்கிற அதை இப்படி எடுத்திருக்கலாம் தானே. இப்ப பொருள்கள் எல்லாம் எல்லாம் விலை கொண்டு போகுது. இப்ப பெட்ரோல்ல இருந்து சகலம் விலை கொண்டு போகுது. அவர் அதை 5 பவுன் கொடுக்காம 6 பவுன் கொடுக்க அவருக்கு அது கொஞ்சம் லாபமா இருக்கலாம். இல்லையா அதே சட்டை அதே இடத்துல வெளியில தொங்குது. அதே சட்டையா இருந்தாலும் அவற்றை மற்ற பொருளாதாரம் மற்ற செலவுகள் கூடுது. பாணி சமீப ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் ஒரு கோல்ட் காயின் உண்டு வேலையால கிடைச்சது. அதுல பெறுமதியை நான் அப்ப பாக்கிக்கல ₹300 ₹325 இருந்தது. நேற்று நான் அதை பாக்கிக்கல அதனுடைய பெறுமதி வந்து ₹525. நீங்கள் அதே காயின் தவையன்னு சொல்ல மாட்டீங்க. இல்ல பவுன் ஓகே தங்கம் அது அதிலேயும் சுத்தமாத்து இருக்குதான், அதிலேயும் அங்கே இருக்குதான் சுத்தமாத்து. ஆனால் இப்ப இது நான் சொல்றேன் என்னடா இப்ப அது இப்போ ஒரு முதல் நாள் போறேன் 5, பிறகு அடுத்த நாள் போறான். அப்ப நான் அந்த கடை முன்னுக்கு சேர்ந்து பிறகு இருக்கிற வழியினால கண்ணிங்கால பார்த்துதான் போகும். அப்ப நான் ஜோதிச்சேன் இருந்தாலும் வாங்கியாச்சு. அவ கேட்டேன் இல்லை 5 பவுண்ட் சன்னிட்டு இருந்தோம் மேடம் விரும்பினாடி இல்லாட்டா அப்படி சண்டி அப்படி ரூடாக கதைக்கிறவங்ககிட்டையும் இருக்குது. அப்போ ஒரு நாள் போயிட்டேன் எனக்கு வெக்கமான பிரச்சனை வந்துட்டுது. அது விரும்பினாடி இவர் சொல்றாரு போனா அந்த மைண்ட் எல்லாம் அந்த கலர் நல்லா இருந்தது நல்லா இருந்து தலைக்குள்ள விழுந்துரும். இது கட்டாயம் தேவை என்றது. அதுக்கு பிறகு இந்த குரங்கு மனம் சொல்லாத விட்டு குரங்கு மனம் நீ துப்புனாலும் சரி ஏற்பட அந்த போய் திரும்ப அடுத்த நாள் அதை எடுக்குது அந்த கலர் பிடிச்சிருந்தபடினா. அப்ப நான் சொன்னேன் நான் இது பிள்ளையான வேலை என்று சொல்லி அவர் சொன்னார் இல்லை இப்ப எல்லாம் கூடி ஆனாலும் நீங்க வாங்கிட்டீங்க தானே. அதை எனக்கு பிடிச்சபடினாலும் வாங்கிட்டேன். வேற ஏன்னா அந்த கலர் பிடிச்சிருந்தேன் ஏன்னா அப்புறம் பிடிக்காம வந்து தர்ஷினி சொன்னது மாதிரிதான் அந்த அரவில போட்டு கேட்க நீங்க முழு கற்பனை பண்ணிருப்பீங்க. இந்த சீலையை கட்டினா எப்படி இருக்கும், இது இப்படி பிளவுஸ் போட்டா பிறகு அந்த கற்பனை நொறுக்கிறதுக்கு உங்களுக்கு மனம் வராது. பிறகு இல்ல இது தேவையில்லை என்ன சொன்னாலும் வாங்கிடுதான். அதான் இப்ப அந்த பக்கம் போறது இல்ல என்ன குரங்கு மரப்படாது தெரியும் போறது இல்ல. இப்ப ஜாதிகளோட பக்கம் விஜயாரி அக்கா சொன்ன மாதிரி நிறைய இதுகள்ல ஒரு தரம் கதைத்தோ ஒரு கேட்டு நிறைய மாற்றங்கள் இருக்குது. முதல் ஆரம்பத்துல அப்படி இருந்திருப்போம் நீங்க சொன்னீங்க இல்ல இருந்திருக்குமா. சில நேரங்கள் நீங்க சொன்னது போலத்தான் இப்ப சில நேரங்கள்ல இப்ப இந்தியாவில் நம்மள தச்சு போட்டா 600-700 தச்சு அங்கேயுமே கொஞ்சம் ஏமாத்து பேர் செய்தவங்க தான் இங்க வந்துட்டு திரும்ப பிளவுஸ் கொடுக்க ஒரு பிள்ளை புது பிள்ளையோட ஒருவர் இன்ட்ரோடியூஸ் படுத்தினா இந்த பிள்ளை நல்லா தைக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகிட்ட போனால் அந்த பிள்ளை சொல்லிட்டு 15 பவுன் எங்களுக்கு ஷாக்டா 15 இல்லை 13 பவுன் சொன்னேன். எனக்கு உண்மையில ஷாக்டா போச்சு. நாங்கள் கேட்டோம் இல்லையே 25 பவுன் சொல்லி இங்கே தைக்கணுமெண்டு. இல்லையாக்கா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் 13 பவுன்ஸ் தான் நான் தைக்கிறதுன்ட்டு சொல்லி அப்புறம் கொடுக்க 15 பவுன் கொடுத்தேன். அந்த பிள்ளை வேண்டாம் விட்டுட்டுது என்ன எனக்கு வேண்டாம் அந்த 2 பவுன் வேண்டாம் நீங்கள் அந்த 13 வச்சுட்டு போங்கன்ட்டு சொல்லி அப்ப அப்படியே நினைக்கல உண்மையிலேயே அந்த பிள்ளை அந்த ஒன்னஸ்டா இருக்குது. இப்ப நீங்க சொன்ன உடனே லண்டன்ல கனவேர் அந்த டெலிபோன் நம்பரை தேடி நம்ம இல்ல இருக்குக்கா இருக்கு அந்த பிள்ளை தைக்குதான். இப்ப கொஞ்சம் வீடு மூவ் பண்ணிட்டேன் சொன்னேன். வீடு மூவ் பண்ணிட்டேனாக்கா நான் பிறகுதான் ஃபிளாட்ஸ்ல வீடு கிடைக்கலன்னுமெண்டு. அப்ப அதை நாங்களே சொன்னோம் இல்ல இப்ப இதுக்கு சரி வராது 25 எங்க 13 15 22 பரவாயில்ல 5 பவுன்லாம் போவோம். அப்புறம் அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேணான்ட்டு சொன்னேன் இல்லை அந்த 13 எனக்கு காணும் நான் எனக்கு நிறைய தையல்கள் வாரது நான் தைச்சு அதில் விதண்டோன்னு சொல்லி அப்படியும் இருக்கிறாருங்க. ஆச்சரியமான உண்மை இல்லை ஆச்சரியமான உண்மை அது எங்களுக்கு ஆச்சரியம் தான் பட்டுது. அப்படி
அப்படின்ட்டு ஓகே நல்ல அழகா பேசியிருந்தேன். பேரம் பேசுதல் உடம்புக்கு நல்லது மனதுக்கு நல்லது கூறிய வழி என் பக்க தரப்பை நான் முடிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. நன்றி, மிக்க மிக்க நன்றி. எல்லாருக்கும் பேரம் பேசுவோம் என்று சொல்லி அழைத்த உடனே ஓடி வந்து இல்ல இல்ல உங்களோட இதை சொல்லுங்க. நான் சொல்றேன் பேரம் பேசிட்டு பக்கம் நீங்க சரியான பக்கத்துல நான் இணைந்திருந்தேன். நான் என்னன்னு சொன்னா சாந்தினி திரையரங்கன் அவர்கள் சொன்ன மாதிரி நானும் அந்த பேரம் பேசுற பக்கத்துக்கு போறதில்லை வாணியக்கா. அதே மாதிரிதான் சோமல் ரெட்டியும் சொல்லியிருந்தார். தெரியும் எனக்கு அப்படியான அனுபவம் குறை. ஆனா இப்படி கேட்கவும் ஒரு மாதிரி இருக்கும் வாணியக்கா. அதை விஜயகோரியக்கா தொற்று வந்தார். எப்படின்னு சொன்னா நாங்கள் அந்த பக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கிறோமோ தெரியல. சுவிஸ் இந்த கடையல்ல நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு அந்த பழக்கம் வந்ததோ. அப்படி வந்தாலும் நான் பேரம் பேசுற மாட்டேன்னு தான் நான் அநேகமா இப்படி இருக்கும். இப்ப உங்களுக்கும் இவருக்கும் ஜெயமலர்களுக்கும் உங்கள் கணவர் மாதிரி தான் வாங்கி தர வேணும் கூடுதலாம். அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் எவ்வளவு சண்டை பிடிச்சி அடிக்கணும்ட்டு. ஏன்னா உங்களுக்கு பழக்கம் இல்லை. சிலருக்கு பழக்கம் இல்லாதாங்க. சில பெண்களுக்கு பழக்கம். இப்ப இங்கேயும் இருக்கிறார் அவர் வாங்கி தர முடியும். கணவர் வாங்கி கொடுத்து பழகி அப்ப பாருங்க நீங்களா செய்த கட்டாயம் பேசிதான் எடுப்பீங்க. நீங்க நான் இல்ல குடுத்துட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். அது தேவையில்லை குறைக்க தேவையில்லை உங்களுக்கு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அதேதான் நன்றி. சரியா கண்டுபிடித்தீங்க. மிக்க நன்றி. இணைப்பாக இந்த நேரத்தை இவரும் பேரம் பேசிதான் வாங்குறீங்க. அவரும் மணிவண்ணனும் அந்த பழக்கம் நிறைவாக சண்முகநாதன் அவர்களும் குரல் தர போறாராம் பேரம் பேசுவதை பற்றி கேட்டுக்கொள்வோம். சரி, அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள போவோம். மன்னிப்புடனுக்கு வரைக்கா சண்முகநாதன் அவர்கள் நிறைவான கருத்து. வணக்கம். அவர் கண்ணாடி எல்லாம் பார்க்க வேண்டிய கிடக்கு. அவரு கண்ணாடி எல்லாம் தெரியுறீங்க. சொல்லுங்க சண்முகநாதன். பேரம் பேசினதால் தான் இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்றேன். என்ன பேரம் பேசித்தானே நீங்க பேசினதால் தானே நான் எங்களை கூப்பிட்டேன். நீங்க இவ்வளவு லட்சம் தாரம் சொல்லி தானே கூப்பிட்டுறீங்க வெளிநாட்டுக்கு. நான் இல்ல 90% ஆக்கள் கேட்டா சொல்லிடுனா எங்க நான் அங்க வீட்டை சுத்தி கார் ஓடினான்னு தான் நீங்க வெளிநாட்டுக்கு வந்த பொம்பளையாக்கள் முழுக்க சொல்றது இல்ல. பழச மறந்துட்டோம். இல்ல இப்ப என்ன சொல்ல டைரக்டா வாங்க. என்ன சொல்ல வாரீங்க? என்ன சொல்ல எந்த பக்கம் பேரம் என்று சொல்ல வாரீங்க? நீங்க பேரம் பேசினதால்தான் நாங்க இங்க வந்தவன்னு சொல்றோம். நீங்கள் எல்லாம் நாங்கள் பேரம் பேசியதால் நீங்கள் வந்தீங்கள். எஸ், அத முன் வச்சு நான் ஏற்கனவே கௌதிக்கு சொல்லி இருந்தேன். நீங்க புரிஞ்சிருக்கவில்லை போல தர்ஜினி. நான் இப்பதான் வந்திருக்கேன். சாரிக்கும் பேரம் பேசு சரீரத்துக்கும் பேரம் பேசுறது என்று சொல்லி ஏற்கனவே உதைத்தான் சொல்லி இருந்தேன் மறைமுகமாக. இந்த வாழ்த்துக்கள் இல்ல. இப்ப நீங்க என்ன தெரியல. இப்ப நீங்க அப்படி இல்லைன்றாலும் இப்ப அநேகமானோர் ஆண்கள் பேரம் பேசிதான் பெண்கள் இங்க வந்தார்கள் என்றதான் நான் அறிஞ்சது. என்ன நீங்க மாறி சொல்றீங்க? இல்ல இல்ல பெண்கள் பேசி எடுத்தவர் ஆண்களை. அது அப்படி. ஆமா, இப்பொழுது அப்படித்தானே நடக்கிறது. இந்த பெண்கள் 8 மணிக்கு வேலை செய்துதான் ஆண்களை கூப்பிடுகிறார்கள். இப்ப இதை சொல்றீங்க நீங்க. அப்ப பெண்கள் பேரம் பேசுகிறார்கள் ஆண்கள் அங்கிருந்து எடுக்கிறது அப்படியே சொல்றீங்க. புது கதையா கிடக்கு இது. இப்ப லண்டன்ல உதாரணமா ஒரு பொம்பளை எடுக்கணும்னு சொன்னா கடை வச்சுக்காரா வேலை செய்யறாரா இங்க வேலை செய்யறா இது ரெண்டு கேட்டுதான் முதல் வெளியின பொம்பளையார் ஊர்ல இப்ப உள்ள ஜெனரேஷன். ஊர்ல இருந்து வராரு ஒரு பெண் ஆண் இப்படி எல்லாம் வச்சிருக்கணும்னு கேட்டுதான் வராரு. ஊருக்கு போக வேண்டாம், இங்க லண்டன்லயே இருக்கு. இங்க பெண் கேக்குறார். ஓகே ஓகே ஓகே. இல்ல அது தப்பும் இல்ல தானே. வாழ போறீங்க அது பிரச்சனை இல்ல. நீங்க 20 வருஷமா இருந்துட்டீங்க அப்பா அம்மாவோட. அந்த 20 வருஷம் அவை எப்படி காப்பாத்திக்க நம்மளுக்கு தான் பின்னாடிக்கு தான் தெரியுது. இங்க வந்தோன்னு தான் தெரியுது. இல்ல ஒரு ஆண் கேட்க ஒரு பெண் கேட்க இல்லாது. அது அப்புறம் ஒரு நாளைக்கு கொண்டு வருவோம். அந்த பக்கம் அது வேற பக்கம். ஓகே, நன்றி எல்லோருக்குமே. நன்றி, சிறப்பான கருத்துகள் அடிபட்டு சக்தியா போறார் போல. நன்றி, அடிபட்டு சக்தி ஆகிறார். நன்றி, வணக்கம். இரவுக்கு வருகின்றது அதான் இதான் மிக சிறப்போடு இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.